வணக்கம் நேயர்களே, ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் விவாத நேரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது தமிழரசி சிவக்குமார். இன்றைய விவாதத்திற்கான தலைப்பு மகாராஷ்டிராவில் வரலாறு படைத்த பிஜேபி கூட்டணி, உண்மையான சிவசேனா என்சிபி எது என உறுதியானது. காங்கிரஸ் கூட்டணியின் தோல்விக்கு காரணம் என்ன? ஜார்க்கண்டில் சாதனை படைத்த ஹேமந்த் சோரன், இரு மாநிலங்களிலும் மக்கள் தந்த மாறுபட்ட தீர்ப்பு. இது பற்றிய விவாதத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை முன்வைக்க வந்திருக்கும் விருந்தினர்களை ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக வரவேற்கிறேன். முதலில் இணையத்தின் வழியாக இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு கலை அவர்கள். சார் வணக்கம். அடுத்ததாக அரங்கிற்கு வந்திருக்கும் பிஜேபி இளைஞர் அணி மாநில துணைத் தலைவர் திரு டாக்டர் ராஜசேகர் அவர்கள். சார் வணக்கம். தமிழ்நாடு காங்கிரஸ் சேவாதளம் மாநில தலைவர் திரு குங்ஃபு விஜயன் அவர்கள். சார் வணக்கம். அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் மேடம். கலை சார், மூத்த பத்திரிகையாளர், உங்களிடமிருந்துதான் இன்றைய விவாதம் தொடங்குகிறது. மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட தேர்தல் முடிவுகள், அதாவது மாநிலங்களவை தேர்தல் முடிந்த பிறகு மக்கள் அளிக்கப் போகின்ற தீர்ப்பு எதை நோக்கியது, அவர்களுடைய மனநிலை எப்படிப்பட்டது என்பதற்காக காத்து கொண்டிருந்த தேர்தலும் அதனுடைய முடிவுகளுமாக இது பிரதிபலிக்கிறது. மகாராஷ்டிராவில் பிஜேபி, ஜார்க்கண்டில் காங்கிரஸ் கூட்டணி என்று இரண்டு மாநிலங்களிலும் இருவேறு தீர்ப்புகள் வந்திருக்கிறது. இது மக்களோட எந்த மனநிலையை காட்டுவதாக மூத்த பத்திரிகையாளரா உங்களுடைய விவாதத்தை தொடங்குங்க. இரு மாநிலங்களிலும் ஆளும் கட்சிகளே மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன. அவர்கள் மேல ரெண்டு ஆட்சிகள் மீதும் ஏராளமான ஆன்டி இன்கம்பன்சி இருந்துச்சு. ஆனா அதை மீறி எப்படி இவர்கள் தேர்வு செய்யப்பட்டார்கள் என்பதுதான் விசித்திரமான விஷயம். அதான் இப்ப நம்ம பார்க்கணும். எப்படி இருக்குன்னா, மகாராஷ்டிராவில் பாஜகவுக்கு எதிராக விதர்பா பகுதியில விவசாயிகள் கடுமையான கோபத்தில் இருந்தாங்க. அவங்க எப்படி மாறினாங்க, எது அவங்கள மாத்திச்சு, பாஜகவுக்கு ஆதரவா அவங்க எப்படி மாறினாங்க. அதே மாதிரி பரத்வாடாவிலையும் விதர்பாவிலையும் 1000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க கடந்த ஆண்டுல. அது நாடாளுமன்ற தேர்தலில் ரிஃப்ளெக்ட் ஆச்சு. பாஜக கூட்டணி 18 இடங்கள்ல தான் ஜெயிச்சிச்சு. காங்கிரஸ் கூட்டணி கிட்டத்தட்ட 30 இடங்கள்ல ஜெயிச்சாங்க. ஆனா இருவருக்கும் இடையே வாக்கு வித்தியாசம் என்னன்னா 1% தான். 2019 ஆட்சி நடத்தின பாஜக கூட்டணி என்டிஏ 25 சுயேட்சை வேட்பாளர்களுடைய எம்எல்ஏக்களுடைய ஆதரவோடு தான் நடத்துறாங்க 5 ஆண்டுகளும். தனி மெஜாரிட்டி அவங்களுக்கு இல்லாம இருந்துச்சு. இப்ப தனி மெஜாரிட்டியை விட அப்சல்யூட் மெஜாரிட்டி கிடைச்சிருச்சு. பாஜக கூட்டணி வாங்கின இடங்கள்ல 1/4 பங்கு தான் இந்தியா கூட்டணி வாங்கியிருக்காங்க. அங்க இந்தியா கூட்டணி கிடையாது, மகா விகாஸ் அகாடிங்கிற பேர்ல நின்னாங்க. ஏன்னா மாநிலங்கள்ல நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி உருவாகிறது, அது பலமாக சக்தியாக வருகிறது. ஆனால் மாநில தேர்தல்கள் என்று வரும்போது மாநில கட்சிகளுக்கும் காங்கிரசுக்கும் 7ஆம் பொருத்தமாக இருக்கிறது. ஏனென்றால் பாஜக தேசிய அளவில் வருவதற்கு முன்பு மாநில கட்சிகளும் காங்கிரசும் தான் கடுமையான முரண்பாட்டு போட்டியில் இருந்தாங்க. மாநில கட்சிகள் எப்பயுமே காங்கிரஸை விரோதிகளா பார்ப்பாங்க, காங்கிரஸ் மாநில கட்சிகளை எதிரியா பார்ப்பாங்க. போட்டி ரொம்ப காலமா இந்தியாவில் நடந்துச்சு. ஆனா அந்த காழ்ப்புணர்வு இன்னும் இருக்குது. அதனால மாநிலத்தில் கேட்பதில்லை. ஹரியானாவில் நம்ம பார்த்தோம், காங்கிரஸ் தனித்தான் நின்றது. இப்ப நம்ம அதனுடைய விளைவாக உத்தரப்பிரதேசம் நடந்த 9 சட்டமன்ற இடைத்தேர்தல்கள்ல பார்த்தோம். அங்க சமாஜ்வாடி பார்ட்டி காங்கிரஸை சேர்த்துக்கிற மாட்டேன்னு சொல்லிடுச்சு. ஆம் ஆத்மி இவங்களோட போறதில்லை, காங்கிரஸோட போறதில்லை. இப்ப அடுத்த ஆண்டு டெல்லியில தேர்தல் நடக்க போகுது. அங்கேயும் 2 பேரும் தனித்தனியாக நிக்க போறது. அட்வான்டேஜ் டு பிஜேபி. இந்த பிரச்சனை ஒண்ணு முக்கியமான பிரச்சனையா பிஜேபிக்கு நன்மை கொடுத்திருக்கிறது, பலனை கொடுத்திருக்கிறது. இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா, இந்த பல்வேறு நலத்திட்டங்கள் உதவிகளை தமிழ்நாடு அரசு ஒரு மோசமான ஒரு முன்னுதாரணமாக இந்த பெண்களை கவர்வதற்கு அவர்களுக்கு இலவசங்களை அள்ளி தருவது, அவங்களுக்கு இலவச பஸ் பயணத்துக்கு ஏற்பாடு செய்வது போன்ற விஷயங்களை அறிமுகப்படுத்தினாங்க. சரி, இது தவறான முன்னுதாரணம் சொன்னீங்க.
இது மக்களிடையே பெரிய வரவேற்பை பெற்ற திட்டங்களாக மற்ற மாநிலங்களும் இதை பின்பற்ற கூடாதா என்ற அளவுக்கு இதற்கு வரவேற்பு இருப்பதாகத்தானே பேசுகிறார்கள். அதாவது இந்த அம்மா உணவகம் வந்து அது மற்ற மாநிலங்கள் காப்பி அடிச்சாங்க, வெளிநாடுகள் கூட காப்பி அடிச்சாங்க. அது ஒரு சிறந்த முன்னுதாரணம். ஆனா இது வந்து வாக்கு வங்கி அரசியலுக்காக தரப்படுகிற இலவசங்கள். இத வந்து ரேவடி கல்ச்சர்னு சொல்லி பாஜக பெரிய அளவுக்கு கிண்டல் அடிச்சாங்க. உச்ச நீதிமன்றம் வரைக்கும் தங்களுடைய வாதத்தை எடுத்துட்டு போனாங்க. அந்த பாஜக இன்னைக்கு மகாராஷ்டிரால ஆட்சி செய்யும் போது முதல்ல குடும்ப தலைவிகளுக்கு இல்ல, எல்லா பெண்களுக்கும், அதாவது ஒரு ஸ்டெப் வச்சா திமுக வச்சா பாஜக 2-3 ஸ்டெப் வச்சுட்டாங்க. எல்லா பெண்களுக்கும் 1500 ரூபாய் கொடுத்தாங்க. பிறகு என்ன பண்ணாங்க, 2100 கூட்டினாங்க. அந்த பேலன்ஸ் அமௌண்ட் 7000 2 மாசங்களுக்கு முன்னாடி எல்லா பெண்களுடைய அக்கௌண்ட்லயும் போட்டாங்க. அது இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு தேர்தல் நேரத்தில் கொடுக்கக்கூடிய அந்த லஞ்சத்தை இப்ப முன்னாடி சட்டப்படி கொடுத்துட்டாங்க. ஓப்பனா எல்லாருடைய அக்கௌண்ட்ல 7000 ரூபாய். அது அவர்களுக்கான உதவித்தொகை என்று நீங்கள் கருதவில்லை, அது லஞ்சம்ன்ற ஒரு வார்த்தையை நீங்க பயன்படுத்தினீங்க. ஆமா, 2.3 கோடி பேருக்கு பெண்களுக்கு கொடுத்தாச்சு. விளைவு என்ன தெரியுமா? இப்ப திமுக ஆரம்பிச்சது ஏன் தப்பு நான் சொன்னேன்னா, இந்த இலவசங்கள் இதே கொடுத்துட்டு இதுக்காக அவங்க கடன் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. 3.5 ஆண்டுகள்ல 3 லட்சம் வாங்கிட்டாங்க. 10 ஆண்டுகள்ல 5 லட்சம் கோடி வாங்கின அதிமுக பார்த்து எங்கள் மீது சுமையை சுமத்தி விட்டு போய்விட்டார்கள் அப்படின்னு சொன்ன இவங்க 3.5 ஆண்டுகள்ல 3.5 லட்சம் கோடி வாங்கிட்டாங்க. ஆண்டுக்கு 1 லட்சம் கோடி விதத்துல வாங்கிட்டாங்க. இவங்க முடிக்கும் போது இவங்க 5 லட்சம் கோடி கடனை இவங்க ஏற்றி விட்டு போயிடுவாங்க. 10 ஆண்டுகள்ல அதிமுக வாங்கின கடனை 5 ஆண்டுகள்ல இவங்க வாங்கி முடிச்சிருவாங்க. சரி, வாங்கினா என்ன திட்டம்? திட்டம் என்ன பண்ணீங்கன்னா நலத்திட்டத்தை தான் சொல்றாங்க. நீங்க வளர்ச்சிக்கான டெவலப்மெண்ட்டுக்கான திட்டங்கள் என்ன இருக்கு? உதாரணத்துக்கு சொல்ற, எடப்பாடி ஆட்சியில சரபங்கா நீரேற்று திட்டம், அத்திக்கடவு அவிநாசி திட்டம், இது விவசாயத்தை கிட்டத்தட்ட 1000 ஏரிகள்ல போய் விவசாயத்தை பெருமளவுக்கு விவசாய உற்பத்தி பெருக்கக்கூடிய திட்டங்கள். அதே மாதிரி காவிரியில் வரக்கூடிய உபரி நீரை 14,000 கோடியில திட்டமிட்டு அதுக்கு முதல் ஆண்டே 800 கோடி ஒதுக்கி பணிகளை துவக்குனாங்க. அது மாதிரி எதையுமே நீங்க சமவெளியில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இனிமே டேம் கட்டுறதுக்கு வாய்ப்பே இல்லை. நமக்கு ஒரே வாய்ப்பு தண்ணியை தேக்கி வைக்கிறதுக்கு, அது நீர்ப்பாசனத்துக்கு மேலும் பயன்படுத்துவதற்கு காவிரி நீரையோ வைகை நீரையோ நம்ம கட்ட வேண்டியது தடுப்பணைகள். தடுப்பணைகள் 1000 கட்டுவேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்த திமுக 4 ஆண்டு முடிய போகுது. எத்தனை கட்டியிருக்கணும்? 800 கட்டியிருக்கணும். ஆண்டுக்கு 200 கட்டியிருக்கணும். அவங்க இன்னும் 100 கூட தாண்டல. சரிங்க சார். அதனால நீங்க இந்த மாதிரியான கட்டுமான திட்டங்களை நீங்க நிறைவேற்றாம வளர்ச்சியை நோக்கி நீங்க போக முடியாது. தேக்கம் ஏற்பட்டு விடும். நீங்க வெறுமனை கடன் வாங்குறீங்க, அந்த கடனை வச்சு நலத்திட்டங்களை கொடுத்துடுறீங்க. சரிங்க சார். அப்போ பிஜேபி கொடுத்த வாக்குறுதிகள்லாம் ஏன் ஜார்க்கண்ட்ல வந்து அவங்களுக்கு வெற்றியை தேடி தரல? இது ஜார்க்கண்ட்ல அவங்களும் இந்த மாதிரியான நலத்திட்டங்கள் ஏராளமா பண்ணாங்க. பெண்களுக்கான திட்டங்களை அவங்க வெற்றி. ஆனா ஜார்க்கண்ட்ல என்ன இருக்குன்னா, நான் என்ன சொல்றேன், முதல்ல மகாராஷ்டிரால பாஜக தோல்வியிலிருந்து தப்பித்ததுக்கு என்ன காரணம்? தோற்பதற்கான ஏராளமான ரீசன் இருந்துச்சு. தப்பித்ததுக்கு ஒரு காரணம், முதல் காரணம், அவங்க வந்து ஓபிசி அந்த செக்மெண்ட்டை தங்களுடைய கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டாங்க. மராத்தா ரிசர்வேஷனை ஓபிசிக்குள்ள கொண்டு வர முடியாதுன்னு உறுதியா இருந்துட்டாங்க. 10% உங்களுக்கு ரிசர்வேஷன் தர்றோம், அத்தோட போயிடுங்க. நாங்க ஓபிசி செக்மெண்ட் அவங்க ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிட்டாங்க. அது ஒரு முக்கிய காரணம். இன்னொரு முக்கியமான காரணம், அடுத்த காரணம் என்னன்னா, இந்த இந்தியா கூட்டணி என்ன பண்றாங்கன்னா, பாஜக என்பது பெரும்பான்மை இந்துக்களுடைய வாக்குகளை குறிவைத்து அரசியல் பண்றாங்க. சரிங்க சார். அவங்க சிறுபான்மையினர் மீது துவேஷத்தை கக்குறாங்க, எதிரான நடவடிக்கைகள் செய்யறாங்க, பெரும்பான்மையை தாஜா பண்றாங்க. அந்த குற்றச்சாட்டை நீங்க வைக்கிறீங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா,
மதச்சார்பற்ற கோட்பாட்டில் நீங்க நிக்கல. இந்தியா கூட்டணி என்ன பண்றீங்க? சிறுபான்மையினர் நீங்க தாஜா பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அந்த வாக்கு வங்கி நீங்க கவுண்டர் போர்ஸா நீங்க பண்றீங்க. அதை பயன்படுத்தி பாஜக என்ன பண்ணாங்கன்னா, மகாராஷ்டிரா நீங்க அவங்களுக்கு சிறுபான்மையினருக்கு இட ஒதுக்கீடு போது இஸ்லாமியர்கள் கொடுத்தீங்கன்னா அது ஓபிசி எஸ்சி ரிசர்வேஷனுடைய அளவை குறைக்கும், குறைக்கும் சொல்லி அவங்க பிரச்சாரம் பண்ண போது அது எடுபட்டுச்சு அந்த பகுதிகளில். சரிங்க சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். மூணாவது காரணம் என்னன்னா, சுருக்கமா முடிச்சிடுறேன். இந்த இது ரெண்டு கட்சிகள் என்சிபியும் அங்க இருக்கக்கூடிய எஸ்எஸ் என்ன சொல்லுவீங்க அத சிவசேனா கட்சியும் உடைஞ்சிச்சு. இது பாஜக தான் உடைச்சிச்சுன்னு சொல்றாங்க. தவறு. என்சிபி ஏன் உடைஞ்சிச்சு? அங்கே வாரிசு அரசியல்ல நீண்ட காலமா தன்னோடு பயணித்த அண்ணன் மகனுக்கு கொடுக்காம மகனுக்கு தலைவர் பதவி கொடுக்கிறார் சரத்பவார். அதை எதிர்த்து வெளியே வர்றார் அஜித் பவர். வெளியே வர்ற பாஜக அணைச்சுக்குது. என்ன தப்பு? அதே மாதிரி நீங்க சிவசேனா என்ன பண்ணுச்சுன்னா, ராஜ் தாக்கரே அவங்க பால் தாக்கரே சிவசேனாவுடைய அடிப்படை கோட்பாடு மன்னியின் மைந்தர் என்பதிலிருந்து அவர் ஷிஃப்ட் ஆகி 10 ஆண்டுகளாக அவரு இந்துத்துவ கோட்பாடுக்கு வந்தாச்சு. இந்துத்துவ கோட்பாடு. சரிங்க சார், நம்ம ஒரு டீடைல்டு அனாலிசிஸ் பண்ணிருக்கோம். சரிங்க சார், நம்ம தொடர்ந்து அதை மீறி இந்த மதச்சார்பற்ற அணிக்கு போனதுனால அது அதை எதிர்த்து ஒரு பெரிய செக்ஷன் சிண்டியா தலைமையில வெளியே வந்துச்சு. அவங்கள பாஜக அரவணைச்சுக்கிடுச்சு. இயற்கையா எதிர்கட்சி ஆளுங்கட்சி அப்படித்தானே செய்வாங்க. அதை செய்யும் போது நீங்க என்ன பண்ணீங்க? இப்ப என்ன ப்ரூவ் ஆயிடுச்சு? நாடாளுமன்ற தேர்தலில் இந்த காங்கிரஸோட இருக்க சிவசேனாவும் காங்கிரஸோட இருக்கக்கூடிய என்சிபியும் பலமான கட்சிகள் என்று கருதப்பட்டது. ஆனா இப்ப இந்த தேர்தல் என்ன வந்துச்சுன்னா, பாஜகவோட சிவசேனாவும் என்சிபியும் தான் பலமான கட்சிகள் என்று உறுதி செய்யப்பட்டு விட்டது. இந்த 3 மெயின் காரணங்களை சொல்றேன். மற்றது பிறகு நிச்சயமாக சார். ராஜசேகர் சார், அதாவது நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னாங்கன்னா, ஜார்க்கண்ட்ல விவசாயிகள் போராட்டம் பெரிதாக வெடித்தது, தற்கொலைகள் அதிகரித்தது, மக்கள் ஆட்சி மீது ஒரு பெரிய அதிருப்தியில இருந்தாங்க. இப்படி பல்வேறு அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் இருந்தும் அவர்களுடைய மனதிலே பிஜேபி இடம் பிடித்து வரலாறு படைத்ததற்கான காரணம் என்ன? நீங்க மகாராஷ்டிரால திரும்பவும் மோடிஜியோட பிராண்ட் அது இன்னும் பவர்ஃபுல்லான பிராண்ட் அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. 2, பாரதிய ஜனதா கட்சி யாருக்கும் எதிரான கட்சி இல்லை அப்படின்னு மோடிஜி சொல்லியிருந்த அந்த மெசேஜ், ஏக் ஹேன் தோ சேஃப் ஹேன், அதாவது யுனைடெட் வி ஆர் சேஃப் வி ஆர், அந்த மெசேஜ் எல்லார்கிட்டையும் போய் சேர்ந்துருக்கு, பொதுமக்கள் கிட்ட போய் சேர்ந்துருக்கு. 3வது, பெண்கள் அதிகப்படியாக இந்த முறை வாக்களிச்சிருக்காங்க. ப்ரீவியஸாக கம்பேர் பண்ணும்பொழுது கடந்த 30 ஆண்டுகளில் இந்த முறை அதிக வாக்கு விழுந்திருக்கு. அந்த நீங்க நல்ல கருத்து தான் சொல்றீங்க. ஆனா அந்த அதிக வாக்கு வருவதற்கான காரணம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வங்கியில் செலுத்தப்பட்ட பணம், வாக்கு வங்கியை மட்டும் குறிவைத்துதான் அந்த பணம் கொடுக்கப்பட்டது. நீங்க அப்படி பிராண்ட் பண்ண முடியாது அந்த விஷயத்தை. ஏன்னா இப்போ நீங்கள் பெண்களுடைய வாக்குகள் பணத்தினால வந்தது அப்படிங்கிறது கிடையாது. ஏக்நாத் ஷிண்டே அப்படிங்கிற ஒரு சிஎம், அவருடைய இமேஜ் நீங்கள் மகாராஷ்டிரா ட்ராவல் பண்ணி பாருங்கள், யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா ஒரு டவுன் ட்ரோடன்லேருந்து ரிச் டு ரேக்ஸுங்கிற மாதிரி அது ஒரு கம்பல்லிங்கான ஒரு அழகான ஸ்டோரி. ஆட்டோ டிரைவர்லேருந்து சிஎம் ஆயிருக்காரு அப்படிங்கிற பொழுது, அண்ட் பிக் பிரதர் வாஸ் பிஜேபி, அதை நீங்கள் மறக்கவே கூடாது. 2019 எலெக்ஷனில் அதிக சீட்டுகள் கைவசம் வச்சிருந்தது பாஜக தான். இருந்தாலும் ஏக்நாத் ஷிண்டேவை சிஎம் ஆக்கினதும் இந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ஹார்ட் டச்சிங்காக இருக்குங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பாரதிய ஜனதா கட்சி இவ்வளோ பெருந்தன்மையாக இருக்கிறாங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அண்ட் காங்கிரஸ் சொல்லக்கூடிய இந்த பொய்யான வாக்குறுதிகளும் பொய்யான அரசியலும் அங்கே எடுபடலைங்கிறது தான். பிஜேபி மக்களோட மனசுக்கு நெருக்கமாகிற அளவிற்கு அவர்களால் அதை கொண்டு போக முடிஞ்சது. காங்கிரஸோட பொய்யெல்லாம் எதுவுமே எடுபடலை அப்படின்னு. கரெக்ட். அதுதான் உண்மை. அதுதான் இந்த ரிசல்ட்டோடைய பிரதிபலிப்பு. நீங்க அதை பார்க்கும்பொழுதே தெரியும். ப்ரீபோலோட சர்வேஸ் ஆகட்டும், போஸ்ட்போல் சர்வேஸ் ஆகட்டும், யாருமே இவ்வளோ பெரிய ஸ்வீப்பை எதிர்பார்க்கவே கிடையாது. பிஜேபி எதிர்பார்த்ததா? பிஜேபி வாஸ் எக்ஸ்பெக்டிங் இட். எஸ், வி வேர் எக்ஸ்பெக்டிங் இட். ஆனால் இவ்வளோ பெரிய ஸ்வீப் எந்த மீடியா சேனல்ஸும்
இதை வந்து சொல்லவும் இல்லை. இவ்வளோ பெரிய ஸ்வீப் நடக்க போகுதுங்கிறத அவங்களால கணிக்கவே முடியாத நிலைமையில் இருந்தாங்க. தேவர் ஈவன் சேயிங் உத்தவ் தாக்கரே சிவசேனா தான் வந்து இன்டாக்டாக இருக்குது, அவங்க தான் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, ஏக்நாத் ஷிண்டேவுடைய சிவசேனா வந்து காணாமல் போயிடும் அப்படின்னு சொல்லியதெல்லாம் இப்போ வந்து அது எல்லாமே பொய், இதெல்லாம் நீங்கள் கட்டமைச்சது அத்தனையும் பொய் தான் அப்படிங்கிறது புரிய வச்சிருக்கு. அண்ட் ஈவன் யோகி ஆதித்யநாத் அவருடைய பிரச்சாரத்தையும் காங்கிரஸ் வந்து வேற மாதிரி கொண்டு போய் விமர்சிச்சாங்க. அவங்க பாத்தேங்கோ காத்தேங்கோ அப்படின்னு சொன்னதெல்லாம் வந்து இவங்க மாத்தி கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கும் பொழுதும் அதையும் மக்கள் வந்து இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்கிறது தான் இதோடைய பிரதிபலிப்பை தவிர, இதை தாண்டி இது வந்து பணத்துக்காக விழுந்த வாக்குகள்னா அப்ப காங்கிரஸ் வந்து எல்லா இடத்துலயும் ஜெயிச்சிருப்பாங்களே, ஏன்னா அவங்க தானே நிறைய பணம் தராங்க. சிறுபான்மையினர் நலனை எண்ணி பார்ப்பதே இல்லை பிஜேபி அப்படின்னு கலை சார் வந்து ஒரு குற்றச்சாட்டை வந்து தவறான குற்றச்சாட்டு. அவருக்கு வந்து எக்ஸாம்பிள் கொடுங்க. சிறுபான்மையினருடைய நலனை வந்து எங்க வந்து இது பண்ணல. நீங்க வந்து மைனாரிட்டி ப்ளீசிங் பாலிடிக்ஸ் பண்றதுனால நீங்க தான் மதம் சார்ந்த கட்சி வந்து மைனாரிட்டி ப்ளீசிங்ல இருக்கிறீங்க. we are not minority pleasing, we are not majority pleasing also. நாங்கள் சென்ட்ரலாக இருக்கோம், நியூட்ரலாக இருக்கிறோம். நாங்கள் எல்லாருமே இந்த நாட்டுடைய மக்கள் எல்லாரும் சேர்ந்து இருந்தால், ஒற்றுமையாக இருந்தால் நம்ம இன்னும் வலிமையாக இருப்போம் அப்படிங்கிறத நம்ம எடுத்து சொல்கிறோம். மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. சரிங்க சார். விஜயன் சார், அதாவது காங்கிரஸ் பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்து அவர்களுடைய தேர்தல் பிரச்சாரம் இருந்தாலும், பல அதிருப்தியில் மக்கள் இருந்தாலும், கடைசியில் லெண்டர் ஆஃப் த லாஸ்ட் ரிசல்ட் மாதிரி எங்களுக்கான ஒரே முகம் பிரதமர் மோடி அவர்கள் தான் அப்படின்றத மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. புரிஞ்சுக்க வச்சது பிஜேபி. அவர்களுடைய அந்த தேர்தல் வியூகம் வந்து சரியான முறையில் வகுக்கப்பட்டது தான் இந்த வெற்றிக்கு காரணம் என்பதை எப்படி ஏற்றுக்கிறீங்க? ஆமாம், உண்மைதான். பிஜேபியினுடைய யூகம் தான் இதில் வந்துட்டு நல்லா வகுத்தாங்க. எப்படின்னா கடைசி நேரத்தில் எப்படி போயிட்டு யாரை கொடுத்து எப்படி காசு கொடுத்து சரி பண்ணணுமா, ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. ஏன்னா விவசாயிகள் பிரச்சனை இந்த வரதபான்ற இடத்துல வந்துட்டு மேக்சிமம் வந்து 50 தொகுதிக்கிட்ட இருக்குது அது கண்ட்ரோலில். எவ்வளோ விவசாயி அங்கே சூசைட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இதே ஏக்நாத் ஷிண்டேனுடைய ஆட்சியில் நடந்ததை நம்ம மறக்க முடியாது. அப்படி இருந்தும் கூட இன்னைக்கு வந்துட்டு ஜெயிச்சுதான் நம்ம பெருமையா வந்து அவங்க ஜெயிச்சிருக்கலாம். அவங்களுக்கு வரலாறு காணாத வெற்றி அவங்க பெற்றிருந்தாலும் ஒத்துக்க முடியாது. பிஜேபி வேணா ஒத்துக்கலாம், ஓகேங்களா? உண்மை சாதாரண ஒரு தெரியாதவங்க அதை ஒத்துக்கலாம். எப்படி நடக்கும்? இப்ப என்ன தம்பி ஒரு அருமையான சொன்னாங்க, நாங்க வந்து பிஜேபி நார்மலா எல்லாருமே எதிர்பார்க்கணும் ஒரு வந்து அளவுக்கு வெற்றி பெறுவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. சொல்ல அது கருத்து கணிப்பு கூட மாறி தான் கருத்து கணிப்பு வந்தது. இல்ல பிஜேபி ரொம்ப நிதர்சனமா அதை புரிஞ்சிருந்தாங்களா? ஆமா, இப்படி ஒரு ஸ்வீப் அடிச்சுட்டு அதுதான் சொல்றேன். அந்த ஸ்வீப் அடிச்சது காரணம் இப்போ தான் கரெக்டா சொன்ன. ஹவ் இஸ் ஹேப்பன், அதுதான் பிரச்சனை. ஹவ் இஸ் ஹேப்பன்னா அவங்க வந்து ஃப்ரேம் பண்ணாங்க. இதெல்லாம் எப்படி ஃப்ரேம் பண்ணாங்கன்னா, இந்த அளவுக்கு ஓவரால் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதுதான் கலெக்டர் சார் நல்லா சொல்லிட்டு வந்தார், கரெக்டா சொன்னார். ஆனா இடையில கொஞ்சம் சொதப்பினார். அவரும் சொல்றேன், நான் அவரை சொல்றேன். உங்களுக்கு பிடிச்ச பாயிண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா சொன்னாரு, பிடிக்காத பாயிண்ட்ஸ் எல்லாம் சொதப்பிட்டாரு. காரணம் ஒரு தப்பா சொல்றேன். யூபியில வந்துட்டு எங்களுக்கு சீட்டு இது சமாஜ்வாதி கொடுக்கல அந்த பை எலெக்ஷன்ல, தப்பு. நாம விட்டு கொடுத்தோமா? மொத்தம் 9 தொகுதியிலும் பை எலெக்ஷன்ல சமாஜ்வாதி நின்னுட்டோம், விட்டுட்டோம். அது தவறா சொல்லிட்டார்ல. அவர் வந்து பிஜேபி வேற மாதிரி சொல்லியிருந்தாலும் உண்மையை தான் நாங்க பேசுவோம். அதுக்கப்புறம் அவங்க பண்ணவே லஞ்சம் எப்படி கொடுத்தாங்கன்னா, பிரதான் மந்திரி மಹಿಳಾ லட்கி பேன் யோஜனான்னு சொல்லிட்டு ஒரு யோஜனா 1500 rupees per month லேடிஸுக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா 9 கோடி 70 ஓட்டர்ஸ்ல அதுல நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்க 4,70,00,000 மேல வந்து லேடிஸ் இருக்கிறாங்க. நல்லா கவர் பண்ணாங்க பாருங்க. அதை தான் சொல்ல வரேன். இது வந்து உன்னிப்பா கவனிக்கிறாங்க. அப்போ அவர் 1 வருஷம் காலமாவே லஞ்சத்தை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா மீது அந்த அரசுக்கு இருந்த அக்கறை, அவர்களை பார்த்து கொள்ள வேண்டியது தன்னுடைய கடமை அப்படின்றத உணர்ந்து அவர்கள் பெண்களுக்கு கொடுத்தார்கள்னு ஏன் நீங்க நல்ல பிராட் மைண்டா இல்ல? ஏற்கனவே எலெக்ஷனே வந்து வேண்டாம் சீட்டே விட்டு கொடுத்த காங்கிரஸ் பெண்களுக்கு ஒரு நலத்திட்ட உதவிகள் வரும்போது மட்டும் ஏன் ரைஸ் பண்றாங்க? பெண்களுக்கு நலத்திட்டங்களோ எப்பவுமே அப்ஜெக்ஷன் பண்ற காங்கிரஸ் கட்சியே கிடையாது. நாங்க என்ன சொல்றோம், இப்ப சொன்னீங்க தெரியுமா, பெருசா அவங்க பயங்கரமா சாதிச்சிட்டாங்க, பெரிய ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க சொன்னாங்க. அதுக்கான அர்த்தத்தை தான் நம்ம விளக்கிட்டு இருக்கிறேன். அதுக்கு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு வருஷமா காலம் அதை கொடுக்கும் போது இப்படி கொடுத்தா முதல்ல எடுத்து கொடுக்க முடியாது. பெண்களை கவர் பண்ணணும். ஏன்னா விவசாயிகள் எல்லாம் எதிர்ப்புல இருக்காங்க, அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் இருக்குது. ஏற்கனவே ஒருத்தர் கூட அந்த துணை டெப்டி சிஎம்ஸ் ஒருத்தர் கூட வந்துட்டு கரெக்டா இருந்து ஒரு கட்சியில இருந்து வந்தவங்க கிடையாது.
எங்க பாஷையில சொல்லணும்னா அந்த கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டு தான் வந்தாங்க இருந்த கட்சிக்கு. அப்படின்னு இருக்கும்போது இதெல்லாம் மகாராஷ்டிராவில் மக்கள் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்களா? தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கே இது தெரியும் போது மகாராஷ்டிரா மக்கள் அந்த அளவுக்கு வந்துட்டு மூலம் இல்லாதவங்களா? அவ்வளவு வருமானம், இந்தியாவில் அதிக வருமானம் வரக்கூடிய இண்டஸ்ட்ரியல் மற்ற விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு மகாராஷ்டிரா இருக்க மக்களுக்கு இது புரியாதா? ஓட்டு போட்டு கண்டிப்பா கிடையாது. அததான் சொன்னார் தம்பி, அவரே சொன்னார், பாட்டேங்கே தோ காட்டேங்கே. அவங்களுடைய நெரேட்டிவே என்னன்னா பாட்டேங்கே தோ காட்டேங்க அப்படின்னா என்னது தெரியாது சார். அததான் நான் சொல்றேன்ப்பா. நான் நீங்க வந்து உஷாரா இல்லைன்னா நீங்க உங்களை பிரிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அவன் ஏக்கிறேன்னா தோ காட்டேங்க. நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கணும். எங்க இல்லைன்னா வந்துட்டு காங்கிரஸும் அந்த கூட்டணி கட்சிகளும் சேர்ந்து பிரச்சாரம் பண்ணி நெரேட்டிவ் பண்ணி உங்களை பிரிச்சிருவாங்க. அவங்களுக்கு முதல்ல நெரேட்டிவே பாருங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சிறுபான்மையிற்கு ஓப்பனாவே இந்த எல்லா எலெக்ஷன்லயும் சொல்ற மந்திரம் தான் அது. இந்த எலெக்ஷன்ல ஓப்பனா வந்துட்டு முஸ்லிம்ஸ்க்கு டோட்டலா விக்கிறாங்க. ஏற்கனவே லோக்சபா எலெக்ஷன்ல சொன்னி அது வந்து கொஞ்சம் அது அப்ஜெக்ஷன் பண்ணாங்க, சொல்லக்கூடாது. ஆனா இந்த எலெக்ஷன்லயும் கூட அமித்ஷா அவர்களே அதை சொல்லியிருக்காரு பல தடவை. என்னன்னா நம்முடைய சொத்துக்களை எல்லாம் பக்காவா முஸ்லீம்னு பேர் சொல்லி முஸ்லீமுக்கு கொடுக்க போறோம். இது மாதிரி ஒரு நெரேட்டிவ், ராங் நெரேட்டிவ். முதல் நான் சொன்னதுன்னா முக்கிய மந்திரி மகிழா லடுக்கி பேன் யோஜனாவை பத்தி லஞ்சமா கொடுத்து கவர் பண்ணாங்க. ரெண்டாவது வந்து இந்த மாதிரி நெரேட்டிவ், ராங் நெரேட்டிவ், மக்களை பிரிக்கக்கூடிய ராங் நெரேட்டிவ்லாம் மக்கள் மனசுல புகுத்துனாங்க. ஏங்க எங்கேயாவது ஒரு லாஜிக் வேணாவா? ஜனங்க அந்த ஜனங்க தான் ஓட்டு போட போறான். போட்டாங்க அப்படி போட்டு எப்படியோ உழுந்துச்சுன்னு வச்சுங்களேன். அது எப்படி வந்துச்சுன்னா அதான் சொல்லிட்டு வரேன் நானு. அவங்க பயங்கரமா ஃப்ரேம் பண்ணுவாங்க, அவங்க வின் பண்றதுக்கான ஃப்ரேம். ஏன்னா அவங்க கான்சென்ட்ரேஷன் ஜர்க்கண்ட்ல பண்ணல. அந்த கேள்வி நீங்க கேட்கலாம், ஏன் ஜர்க்கண்ட்ல எப்படி நீங்க ஜெயிச்சீங்க? இந்த அளவுக்கு கான்சென்ட்ரேஷன் பண்ணல. ஏன் காரணம்னா அதுதான் சொல்றேன், அங்க கான்சென்ட்ரேஷன் அவங்களுக்கு வேணும். மகாராஷ்டிரா தான் உங்களுக்கு மெயின். மகாராஷ்டிரால அவங்க தோத்தா பிஜேபி யாரும் மதிக்க போறது இல்லை. அதனால அவங்க பெரிய அளவுல எந்த அளவுக்கு அவங்க ஒர்க் அவுட் பண்ண முடியுமோ ஒர்க் அவுட் பண்ணி எந்தெந்த விதத்துல வந்து ஜனங்களை வந்து ஏமாத்த முடியுமோ மற்ற சில விஷயங்கள் எல்லாம் பண்ணி இந்த வெற்றியை தழுவதுனால இது ஒரு பெரிய வெற்றியா எங்களுக்கு தெரியல. ஜர்க்கண்ட்ல ஏன் பழிக்க முடியலன்னா அந்த சிஎம் தூக்கி ஜெயில வச்சிங்க. அந்த சிஎம் ஹேமந்த் சோரனை வச்சு வந்துட்டு அந்த ஜெயில வச்சீங்க. ரெண்டாவது வந்து அந்த ட்ரைபல் பீப்புள் அவளை கோமாளி நினைச்சிட்டாங்க, ஏமாளி கோமாளி. ஆனா ட்ரைபல் பீப்புள் கிட்டே உங்க பாச்சா பழிக்கல. இங்க மகாராஷ்டிரா பழிச்சுக்கணும்னா என்ன காரணம்? மகாராஷ்டிரா அந்த அளவுக்கு யூகத்தை வளர்த்திருக்கீங்க. நீங்க யூகத்துனா எந்த தவிர எப்படி ஜெயிக்கணும், எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணி ஜெயிச்சதுல பெருமை அடிச்சுக்கிறதுல நாங்க விரும்பல. சரிங்க சார். நந்தகுமார் சார், உங்ககிட்ட பேசுறேன். குறுக்கீடு அவர்கள் செய்ததுனால அவருக்கு பிரெஃபரன்ஸ். இப்போ காங்கிரஸ் வந்து ஜெயிக்கலன்ன உடனே மகாராஷ்டிரா மக்கள்லாம் முட்டாள், கோமாளி, ஏமாளி என்னென்ன பேசுறாரு பாருங்க. ஒண்ணு ரெண்டு சொன்னீங்க நீங்க அப்புறமா ரீப்ளே போட்டு பாருங்க. நீங்க ரீப்ளே போட்டு பாருங்க. ரெண்டாவது பொய்யான வாக்குறுதிகளை காங்கிரஸ் கொடுத்தாங்க, அத மக்கள் வந்து உண்மையை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொன்னேன். காங்கிரஸ்காரங்களுக்கு இதான் வேலை. இப்ப கூட சொன்னாரு முஸ்லிம்ஸ்க்குலாம் வந்து சொத்துக்கள் எல்லாம் கொடுத்துருவாங்கன்னு அமித்ஷா சொன்னாரு. எவ்வளவு பெரிய பொய் பாருங்க. பொய்யா பாக்கலன்னு அர்த்தம். இந்த எலெக்ஷன்ல கூட பேசிருக்காங்க. நான் ப்ரூஃப் காட்டுறேன் உங்களுக்கு, வாங்க. சமாச்சாரம் சமாச்சாரம் நீங்க தனியா டிபேட் வைங்க. இவங்களால பேசுறதுக்கு ஒரு பாயிண்ட் திரும்ப வக்ஃப் போர்டுக்கான நீங்க டிபேட் இதே மாதிரி இவங்க பிரிக்கிறாங்க, பிளவுவாதம் பண்றாங்க, இத பண்றாங்க, இவங்க மக்களை ஏமாத்திட்டாங்க. எதுக்கு தேவையா தேவையா? காட்டேங்க தோ பாட்டேங்க, ஏக்கரேனா தோ பாட்டேங்க. என்ன இது? ஏகேன் தோ சேஃபே வந்து வேண்டாம், ஏகேன் தோ சேஃபே வேண்டாம். அத சொல்லக்கூடாது. இல்லனா உங்க காலி என்னங்க இது? நந்தகுமார் சார், முக்கியமா என்ன அப்படின்னா இப்ப சார் சொன்னதுல தான் மகாராஷ்டிரா தான் அவங்க மனசுல மையப்புள்ளியாக அதனோட வெற்றியை நோக்கித்தான் பிஜேபி மிகப்பெரிய வியூகம் வந்து வகுத்தது, அது எடுப்பட்டது. ஆனா ஜார்க்கண்ட்ல அந்த அளவுக்கு அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணாததுனால அவர்களுடைய அந்த தேர்தல் வாக்குறுதிகளா மக்களை சென்றடையாததனால் பிரச்சாரம் ஏதோ ஒரு தோல்வியை தழுவியது அப்படின்ற இதுக்கு அரசியல் விமர்சகரா உங்களோட அனாலிசிஸ் என்ன? இல்லை, இது எங்கே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அங்கே வெற்றி கிடைக்குங்கிறது யதார்த்தமான உண்மை. காங்கிரஸ் ஏன் தோத்துச்சுங்கிற நம்ம கேள்வி நீங்கள் கேட்டீங்க. காங்கிரஸ் தோத்ததுக்கு காங்கிரஸ் தான் காரணம்.
வேற யாரும் காரணம் இல்லை. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த ஹரியானாலையும் இதே மாதிரி தான் ஜெயிக்கிறதுக்கு வந்து அருமையான வாய்ப்பு இருந்துச்சு. தட்டில் வச்சு தூக்கி கொடுத்தாங்க, நாங்கள் எல்லாம் ரெடியாக இருக்கிறோன்னு சொல்லிட்டு. அந்த டைமில் கூட வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸினுடைய ஓவர் கான்ஃபிடன்ஸ் வந்து ஈவன் அந்த ஸ்டேட் காங்கிரஸ் வந்து சென்ட்ரல் காங்கிரஸில் கூட வந்து அலைன்மெண்ட் ஆகாமல் தாந்தோன்றித்தனமாக அங்கே ஆக்ட் பண்ணி எப்படி இருந்தாலும் ஜெயிச்சிருவோங்கிறதுல ஒரு அலையன்ஸில் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஒர்க் பண்ணாமல் ஓவர் கான்ஃபிடென்ஸில் விட்டாங்க. சரி இப்படி தான் இருக்கே சொல்லிட்டு இன்றைக்கி மகாராஷ்டிரா அதுக்கப்புறம்னாச்சும் அவங்க பாடம் படிச்சிருக்கணும். மகாராஷ்டிராவில் 2024 எம்பி தேர்தலில் பாரதிய ஜனதா எதிர்பார்க்காத அடி கிடைச்சது. வெறும் 48 சீட்டில் வெறும் 15-17 சீட்டு தான் வந்து பிஜேபிக்கு இருந்துச்சு, மீதி 30 சீட்டு வந்து காங்கிரஸ் எடுத்தாங்க. அந்த அடிப்படையில் வச்சு பார்க்கும்போது 156 to 157 எம்எல்ஏ சீட்டு காங்கிரஸ்க்கு வந்திருக்க வேண்டியது இந்த எலெக்ஷன்ல. அப்ப இதுலயும் வந்து மகாராஷ்டிரால தட்டில் வச்சு தூக்கி கொடுத்தாங்க. ஆனா காங்கிரஸ் என்ன பண்ணுச்சு, ராகுல் காந்தின்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அந்த நாட்டினுடைய அந்த கட்சியினுடைய தலைவர், வயநாட்டுக்கு அதிகமா போனாரா மகாராஷ்டிராக்கு அதிகமா போனாரா பிரச்சாரம் பண்றதுக்கு? அப்போ அவரோட போக்கஸ் இங்க இல்லன்றீங்க. அவரோட போக்கஸ் எங்க இருக்கு? தங்கச்சிக்காக போய் வேலை பார்க்கறதுல இருந்துச்சு. ஒரு ஸ்டேட் முக்கியமா இப்ப நான் கேக்குறேன், அங்க வந்து ஏற்கனவே ஜெயிச்ச சீட்டு, அங்க வந்து பிரியங்கா காந்தி போகலனா கூட அந்த சீட்டு ஜெயிக்கும். நீங்க எதிர்பார்த்த வெற்றி. அதை விட்டுட்டு நீங்க இங்க வந்து கர்நாடகால மகாராஷ்டிரால போக்கஸ் பண்ணி ஏகப்பட்ட வெற்றி வாய்ப்பு இருந்துச்சு. அந்த வெற்றி வாய்ப்புல நீங்க வந்து போய் விளையாண்டு நீங்க, ஏன்னா இன்னைக்கு என்ன ஒரு பிரச்சனைனா, இன்னைக்கு காங்கிரஸ் இதுக்கு ஜெயிச்சு இருந்துச்சுன்னா இன்னைக்கு பிஜேபிக்கு அது ஒரு பெரிய செட்பேக், ஒரு டெமோக்ரஸிக்கு நல்லது. இப்ப ஏன்னா ஹரியானாலையும் ஜெயிக்கிறாங்க, மகாராஷ்டிராலையும் ஒரு மம்மோத்தா விக்டரி வரும்போது, ஏன்னா இப்ப வந்து முக்து காங்கிரஸ் முக்து பாரத்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப என்னன்னா இது வந்து காங்கிரஸ் முக்து மகாராஷ்டிராங்கிற மாதிரி ஆயிடுச்சு இப்போ. அப்ப இது வந்து இன்னைக்கு ஒரு எந்த இடத்துல வந்து நீங்க டெமோக்ரஸியை சேஃப்கார்ட் பண்றதுக்கு காங்கிரஸ் ஏதாவது முயற்சி எடுக்குதா? அப்போ இந்த இடத்துல ஆரம்பத்திலிருந்து இவங்களுக்கு என்ன ஒண்ணுனாக்கா, நமக்கு வந்து நம்ம எப்பயுமே ஒரு ரெட்டாரிக்கா வந்து இப்ப இவங்க ஸ்லோகன்ஸை பத்தி சொன்னாரு நம்ம குங்ஃபு விஜயன் சொன்னாரு. ஒரே நிமிஷம் அரசியல் விமர்சகரால பிஜேபி ஒரே நிமிஷம், அவங்க யாரு அதுக்கு வர திருப்பி நான் வரேன். என்ன வாதம் நான் சொல்றேன், அந்த கேள்விதான் ஒரே பாயிண்ட் தான். இப்ப ராகுல் காந்தி இல்ல இத இந்த பிரச்சனை வருதுன்னா, இன்னைக்கு காங்கிரஸ் வந்து மகாராஷ்டிரால ஜெயிச்சிருந்தா டெமோக்ரஸிக்கு நல்லது. சரிங்க சார், அதனாலதான் நமக்கு கோவம் வருது. இங்க தட்ல வச்சு உங்களுக்கு தூக்கி கொடுக்கும்போது கூட நீங்க இங்க போய் கான்சென்ட்ரேட் பண்ணாம நீங்க அங்க போய் அதே பாயிண்ட் தான் கேக்குற. ராகுல் காந்தி அவர்கள் வயநாடுக்கு போலனா கூட வின் பண்ணி இருப்பாங்க அப்படின்னு நீங்க தான் சொன்னீங்க. ஏன் அவர் போலனா கூட வின் பண்ணக்கூடிய சாத்தியக்கூறுகள் மகாராஷ்டிரா இல்லையா? எப்படி மேடம் இருக்கும்? இதுல என்ன இன்னொரு காரணம்னா, இது ஒண்ணு காங்கிரஸ் தான் அவங்க தோத்ததுக்கு காரணம். ரெண்டாவது ஆர்எஸ்எஸ் வந்து பிஜேபி மேல கொஞ்சம் அவர்ஷன்ல இருந்தாங்க, கொஞ்சம் இல்ல நல்லாவே அவர்ஷன்ல இருந்தாங்க. எம்பி எலெக்ஷன்ல அவங்க வேலையே பார்க்கல. ஆர்எஸ்எஸ் வேறு பிஜேபி வேறு, இவர்களோட அங்க இந்த அவர்ஷனுக்கு காரணம் என்ன? காரணம் அஜித் பவாரை இவங்க அலையன்ஸ்ல கூட்டிட்டு வந்தது. சரத் பவார்ல இருந்து பிரிச்சு இங்க அஜித் பவார் இங்க கூட்டிட்டு வந்தது ஆர்எஸ்எஸ்க்கு உடன்பாடே இல்ல. ரெண்டாவது ஆர்எஸ்எஸ் வந்து எப்பயுமே வந்து எந்த ஒரு தனி மனிதனும் பெரிய அளவுக்கு வரக்கூடாது, இயக்கம் தான் மேல வரணுங்கிறதுல திடகாத்திரமான கொள்கை விடுவீங்க. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல என்னச்சுன்னா மோடி இஸ் பிகர் தேன் பிஜேபிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுலயும் ஆர்எஸ்எஸ்க்கு உடன்பாடு இல்லை. குறிப்பா இந்த அஜித் பவாரை கொண்டு வந்து அதனாலதான் அவங்களுக்கு பயங்கரமான விமர்சனம் வந்துச்சு நாடு பூரா. வாஷிங் மிஷின் பிஜேபியை சொல்றது காரணமே அஜித் பவார். அதுக்கு முந்தின வாரம் வரைக்கும் அவ்வளவு அலிகேஷன்ஸ் உள்ளார வந்தவனே எடுத்து வச்சிட்டாங்க. அப்ப இதெல்லாம் வந்து ஆர்எஸ்எஸ்க்கு பிடிக்காம அங்க வேலையே போய் பார்க்கல. ஆனா இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் பிறப்பிடம் வந்து நாக்பூர் மகாராஷ்டிரா ஸ்டேட். அப்போ இவங்களுக்கு இப்ப நூற்றாண்டு வரும்போது அதை செலிப்ரேட் பண்ணும்போது அங்க வந்து பாரதிய ஜனதாவினுடைய ஆட்சி அங்க இல்லைன்னா அது அவங்களுக்கும் ஒரு அவமானம். அதை உணர்ந்து அது இல்லாம பிஜேபி வந்து இன்னைக்கு அந்த எம்பி எலெக்ஷனுக்கு ரிசல்ட்டுக்கு அப்புறம் அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சது இது பயங்கர பாதாளத்துல போய்கிட்டு இருக்கோம், நம்ம we are not strong. உடனே அவங்க வந்து கவுண்டர் ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல அலைன் ஆயிட்டு இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் போய் ஒவ்வொரு வீட்டுக்கும் டோர் டு டோர் கேன்வாஸ் பண்ணி ஆளுங்களை பூரா வந்து போலிங் பூத்துக்கு கொண்டு வரதுக்கு ஆர்எஸ்எஸ் ஒரு பெரிய உதவி பண்ணிருக்கு. இந்த உதவி ஆர்எஸ்எஸ் உதவி பிஜேபிக்கு எம்பி எலெக்ஷன்ல கிடைக்கல. அப்ப இது கவுண்டர் ஸ்ட்ராட்டஜி. அவங்க தோத்து போயிட்டு இருக்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா ஜெயிப்போம்னு யோசிக்கிறாங்க. நீங்க வந்து ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும்போது ஓவர் கான்பிடன்ஸ்ல நான் போகணும்னா கூட ஜெயிச்சிருவேன்னு இருந்தா அது எப்படி வந்து நீங்க அந்த வார்த்தை அந்த குற்றச்சாட்டுக்கு உங்களோட பதில் என்ன சார்? அதாவது ஜெயிக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி இருக்கு, இந்த கவுண்டர் நான் சொல்லிடுறேன். அதாவது ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லன்றத பிஜேபி எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு அங்க ஃபீல்ட் ஒர்க் பண்ணாங்களோ, ஆனா அதே ஃபீல்ட் ஒர்க் பண்ணல காங்கிரஸ்ன்ற
விமர்சனத்தை தான் வச்சிருக்காரு, குற்றச்சாட்டு இதே நான் சொல்லிடுறேன் மேடம். இங்க பிஜேபி வந்து அவங்க போயிட்டு எல்லாம் ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 2 மாசம் சீட் பேரத்துக்கு உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. சீட்டுக்கே எங்களுக்கு அலைன்மெண்ட் வரல. they delayed by 2 months. ஒரு எலெக்ஷன்ல கேம்பெயின்ல அனௌன்ஸ் பண்ணிட்டு ஷீட் ஷேரிங்ல 2 மாசம் ஃபீல்டு ஒர்க் உங்களுக்கு லேக் ஆச்சுன்னா அது என்ன சாதாரண ஒரு டேமேஜை கிரியேட் பண்ணுமா? ஒரு பக்கம் ஆர்எஸ்எஸ் இறங்கி வீதி வீதியா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க 2 மாசம் உட்காந்துக்கிட்டு நீங்க உங்களுக்கு இந்த சீட்டா எனக்கு அந்த சீட்டான்னு சொல்லிட்டு பேசிட்டு இங்க பேரத்துல உட்காந்துட்டு இருக்கோம் நம்ம. அப்ப எப்படி போய் நீங்க வந்து அந்த டெமோக்ரஸில போய் நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ண போறீங்க? நாங்க தான் வந்து ஒரு எதிர்ப்புன்னு சொல்றீங்கல்ல, அப்ப அந்த எதிர்ப்பை நீங்க காமிக்க வேண்டாமா? ஜெயிச்சிருக்க வேண்டாமா? தட்ல வச்சு கொடுத்த எலெக்ஷன் ஹரியானாவும் சரி. சொல்லுங்க விஜயன் சார், வலிமையான ஒரு ஆளுமை. சொல்லிடுறேன், இவங்க இன்னொன்னு பிலீவ் பண்ணது என்னன்னாக்கா, காங்கிரஸ்னுடைய ஸ்ட்ராட்டஜி வந்து M&M ஸ்ட்ராட்டஜி. M&Mனா மகேந்திரான் நினைச்சுக்காதீங்க. இல்ல, இது வந்து மராத்தா அண்ட் மைனாரிட்டிஸ். அப்ப இவங்க சொல்றாங்க, ஸ்லோகனை பத்திலாம் பேசினாங்க. இவங்க 2024 MP எலெக்ஷன்ல இவங்க போடாத ஸ்லோகங்களா? எவ்வளவு ப்ராபகண்டா பண்ணாங்க. கான்ஸ்டிடியூஷனல் அழிச்சிருவாங்க, ரிசர்வேஷனை தூக்கிடுவாங்க. இதே ஸ்லோகனை வந்து அவங்க மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட்டுக்குலாம் இவங்க யூஸ் பண்ணாத ஸ்லோகன்ஸா? மைனாரிட்டிஸ் இதே CAA வரும்போதெல்லாம் என்னென்ன சொன்னாங்க? முஸ்லிம்ஸ் யாருமே நாட்டில் இருக்க முடியாது, எல்லாத்தையும் டீபோர்ட் பண்ணிடுவாங்க, எல்லாத்தையும் கேம்ப்ல கொண்டு போய் வச்சிருவாங்க. அப்ப அதெல்லாம் ராங் ப்ராபகண்டா தெரியலையா? அப்போ உங்களை எதிராளி என்ன பண்றானா, எதிராளி என்ன ஆயுதத்தை தூக்கணும், தான் என்ன ஆயுதத்தை தூக்கணும்னு எதிராளி தான் டிசைட் பண்றான். அப்ப இப்ப அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் தான் இன்னைக்கு நடக்குது. கலையும் சொன்னாரு, ராஜசேகரன் சொன்னா. அப்படி ராஜசேகரன் வந்து இதான் என்ன சொன்னாரு, நாங்க பெரும்பான்மை அப்பீஸ்மெண்ட்லாம் பண்ணலன்னு அவர் சொன்னாரு. கண்டிப்பா பிஜேபி பெரும்பான்மை அப்பீஸ்மெண்ட் பண்ணுது. காரணம் என்னன்னா, காங்கிரஸ் வந்து மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் பண்ணுது. அப்ப மைனாரிட்டி டெமோக்ரஸின்ற வார்த்தைக்கான அர்த்தம் எங்க இருக்குது? அப்போ நீங்க இங்க செக்குலர்னு பேசக்கூடியவங்களும் எங்க இருக்கு செக்குலரிசம்? இப்ப காங்கிரஸ் கூட்டணியில் ஆகட்டும், இல்ல தமிழ்நாட்டிலேயே பேசக்கூடிய கூட்டணியில் ஆகட்டும், எங்க செக்குலரிசம் இருக்கு? எல்லா இடத்துலயும் சூடோ செக்குலரிசம், செலக்டிவ் செக்குலரிசம். ப்ராப்பர் செக்குலரிசம் எங்க இருக்கு? அப்போ இந்த இடத்துல நீங்க 20% வாக்கு இருக்கக்கூடிய மைனாரிட்டியை நீங்க அப்பீஸ் பண்ணும்போது பிஜேபி என்ன பண்றாங்க? நீ 20% தான் அப்பீஸ் பண்றோம், நாங்க 80% பண்றோம். அதனாலதான் இந்த ஸ்லோகன்ஸ் வருது. அதை வந்து குங்ஃபு விஜயன் வந்து தெளிவா புரிஞ்சுக்கணும். அடுத்தது இன்னொன்னு வந்து லவ் ஜிகாதுங்கிற ஒரு வார்த்தை, பவர்ஃபுல்லான வேர்டை வந்து பிஜேபி வந்து அங்க கேம்பெயின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. லவ் ஜிகாத் வெர்சஸ் தர்ம யுத்தம்னு கொண்டு வந்துட்டாங்க. இங்க நம்ம ஓபிஎஸ் நடத்தின மாதிரி தர்ம யுத்தம் இல்ல, அது வேற மாதிரி தர்ம யுத்தம். அப்ப இந்த லவ் ஜிகாதுங்கிறது எந்த அளவுக்கு வந்து மைனாரிட்டின்னு போறாங்களோ அவங்களுடைய ஆயுதத்தையே வச்சு பிஜேபி வந்து அந்த இடத்துல கவுண்டர் ஸ்ட்ராட்டஜி எடுத்து லவ் ஜிகாத்னு சொல்லி அடிக்க ஆரம்பிச்சது. ஓட் ஜிகாத்னு சொல்லிட்டு அவங்க அடிக்க ஆரம்பிச்சாங்க. அடுத்தது விதர்பா ரீஜன். இன்னைக்கு இது மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் விதர்பா ரீஜன் வந்து ஒரு ரொம்ப டஃப்பான ரீஜன். அதுல ஒரு 62 தொகுதி இருக்கு. அந்த விதர்பா ரீஜன்ல வந்து யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் மகாராஷ்டிராவை கைப்பற்ற முடியும். அப்ப அந்த இடத்துல வந்து இன்னைக்கு வந்து பல 9 வகையில வந்து நமக்கு எக்ஸிட் போல் வந்துச்சு. அதுல ஆக்சிஸ் மை இந்தியா தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 178ல இருந்து 200 வரைக்கும் பிஜேபிக்கு ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுடைய ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, அந்த எஸ்சியினுடைய ஓட்டு வந்து 2024 MP எலெக்ஷன் இருக்கு இல்லையா, அதை வச்சு கம்பேர் பண்ணும்போது எஸ்சியினுடைய ஓட்டு வந்து 11%, எஸ்டியினுடைய ஓட்டு வந்து 15% காங்கிரஸ் கூட்டணியிலிருந்து பிஜேபிக்கு டிரான்ஸ்பர் ஆயிருக்கு. இதுவும் வந்து ஒரு பெரிய காரணம் இதுல. அடுத்தது பெண்களுடைய வாக்கு. இந்த வந்து இந்த ராஜசேகர் கூட சொன்னார், இல்ல காசு கொடுக்கறதுக்கு வந்து எல்லாம் வரலன்னு. கண்டிப்பா அது பலன் அளிச்சிருக்கு. இவரும் குங்ஃபு விஜயனும் வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு சொன்னார். ஆனா இதுக்கு இன்ஸ்பிரேஷன் எங்க இருந்து வந்துச்சு? தமிழ்நாட்டில இருந்து வந்துச்சு. இவங்க கூட்டணியில் இருக்காங்க இல்லையா திமுக, இவங்க கொடுத்த அந்த மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் தான். அந்த இன்ஃப்ளூயன்ஸ், அந்த இன்ஸ்பிரேஷன்ல கர்நாடகால வந்து 2000 ரூபாயா மாறிச்சு, அது 1500 ரூபாயா மாறிச்சு. இவர் நம்ம கலை கூட சொன்னாரு 7000 ரூபாய் போட்டாங்க. 7000 ரூபாய் எதுக்கு போட்டாங்கன்னா ஸ்கீம் 1500 தான். 7000 ரூபாய் போட்டதுக்கு காரணம் என்னன்னா, எலெக்ஷனுக்கு முன்னாடி தீபாவளிக்காக 2 மாசம் காசை சேர்த்து ஒட்டுக்கா 7000 பண்ணாங்க. காரணங்கள் இருக்கு ஏன் வந்து மகாராஷ்டிரால காங்கிரஸ் தோத்துச்சு பிஜேபி ஜெயிச்சதுங்கிறதுக்கு. இன்னும் வந்து நம்ம வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து அண்டர் கிரவுண்ட்ல வேலை பார்க்கறாங்க, ஓட்டிங் மிஷின்ல வந்து பிரச்சனை பண்றாங்க. நாங்க இந்த மாதிரி எலெக்ஷன் ஆஃப்டர் எலெக்ஷன் நீங்க எந்த கேம்பெயினா வேலை செய்யும். எப்பயுமே இதே நீங்க ரெட்டாரிக்கா சொல்றீங்கன்னா வேலை செய்யாதது. சரிங்க சார். அதாவது தேர்தல் அப்படினும் போது கூட்டணி கட்சிகள், தொகுதி பங்கீடு, தேர்தல் வாக்குறுதிகள், களத்தில் பணியாற்றுவது என பல காரணிகள், முக்கியமான அம்சங்களை இடம் பிடிக்கின்றன. இந்த தேர்தலின் முடிவுகள் குறித்து கலை சார் நீங்க சொல்லுங்க. இந்த 2வது சுற்று ஜார்க்கண்ட் தேர்தலோட அந்த தேர்தல் முடிவுகள் மற்றும் பிரதமர் சொல்லியிருக்கார் நல்லாட்சிக்கு கிடைத்த வெற்றி என்று அவர் பெருமையுடன் பகிர்ந்திருக்கிறார் தன்னுடைய வாழ்த்து செய்தி. இந்த 2ஐ பற்றிய உங்களுடைய கருத்துக்கள். ஜார்க்கண்ட்ல ஆளுங்கட்சிக்கு எதிராக கடுமையான அதிர்ச்சி இருந்தது.
அந்த ஆளுங்கட்சியினுடைய ஆதரவு தளமான பழங்குடி மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் ம் ரோஹிங்கா முஸ்லீம்களும் வங்கதேசத்திலிருந்து வந்த முஸ்லீம்களும் உள்ள புகுந்து அவங்க நிலங்களை எல்லாம் இவங்க பிடிச்சுக்கிட்டாங்க. ம் டெமோகிராஃபி பெரிய அளவுக்கு மாற்றம் ஏற்பட்டு அந்த மக்கள் பெரிய அளவுக்கு அதுக்கு எதிராக போராட ஆரம்பித்த நேரத்தில் அது பாஜக ஆதரித்தார். அவங்க பாஜகவோட பெரிய அளவுக்கு ஒருங்கிணைந்தார்கள். ஊழல் ஆட்சி செய்து நடக்குதுங்கிற அந்த விஷயம் மக்கள் மத்தியில் பெரிய அளவுக்கு போச்சு. ம் ஆனா என்ன பண்றாங்கன்னா, இந்த பாஜக அரசு என்ன பண்றாங்கன்னா, என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அமலாக்கத்துறையை வைத்து அரெஸ்ட் பண்றாங்க. ஒரு வழக்குல அரெஸ்ட் பண்றாங்க. ம் மாநில சிஎம் முதல்வர் அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணா கூட பிரச்சனை இல்லை, ஆனா பெயில் தர மாட்டேங்கிறாங்க. ம் பெயில உடனே கொடுக்கணுங்கிறதா உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, மாநில முதல்வரை நீங்க அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க, அவருக்கு நீங்க பெயில் தர மறுக்கிறீங்க, தொடர்ந்து பெயில நீங்க அப்ஜெக்ட் பண்ணிட்டே இருக்கிறீங்க. இது மிகப்பெரிய தவறு. உங்களால அந்த சார்ஜஸை ப்ரூவ் பண்ண முடியல. உங்களுடைய கன்விக்ஷன் ரேட்டு 3% கீழே இருக்குது. அதனால நீங்க எப்படி தண்டிக்கிறீங்கன்னா, உள்ள ஜெயில வச்சு பல மாதங்கள் பல வருடங்கள் வச்சு அவங்கள நீங்க தண்டிக்கிறீங்க. இதான் நீங்க இங்கேயும் பண்ணாங்க, டெல்லியிலேயும் அதுதான் பண்ணாங்க. ம் உங்களோட கூட்டணியில இருந்து அதிமுக மேல நீங்க உங்க ஏஜென்சிகளை ஏவல, ஆனா உங்க கூட்டணியில இருந்து அதிமுக வெளியேறிய உடனே நீங்க ஏஜென்சிகளை ஏவுறீங்க அவங்க மேல. ம் அப்ப என்ன அர்த்தம்? அப்ப நீங்க ஏஜென்சிகளை இதுக்காக தான் பயன்படுத்துறீங்க. தன்னாட்சி பெற்ற அமைப்புகள் தானே சார், தனித்து இயங்கக்கூடிய அமைப்புகள் தானே இடி எல்லாம். அப்படிலாம் தெரியலையே. அவங்க யார் மேல போறாங்க? பாஜகவினர் மீது, தவறு செய்யக்கூடிய பாஜகவினர் மீது அவங்க போறதில்லை. அவங்களுக்கு ஆதரவா தவறு செஞ்சவங்க அஜித் பவரை 70,000 கோடி ஊழல் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. ஒரே வாரத்தில் அவர் இங்க வந்து சேர்ந்த பிறகு அவங்க வாஷிங் மிஷின்ல போட்டு துவைச்சு அவரை சுத்தமாக்கி இவர் சுத்தமானவர், உப்பல் கட்டவர் சொல்றாங்க. இதைத்தான் திமுகவும் பண்ணுது. நீங்க அங்கே இப்ப நீங்க பாருங்க, அதிமுக கூட்டணியில இருந்து வந்த உடனே நீங்க அவங்க மேல பாயிறீங்க. அது வரைக்கும் ஏன் பாயல? அப்ப அவங்க செஞ்ச தவறுங்கிறது இப்ப இல்ல, அவங்க ஆட்சியில. அப்பெல்லாம் ஏன் செய்யல நீங்க பாயல? இப்ப பாயிறீங்க. அடுத்து திமுக மேல நீங்க பாய மாட்டேங்கிறீங்க, இன்னையும் கூட பாய மாட்டேங்கிறீங்க. ஏன்? உங்களுக்கு திமுகவுக்கு மறைமுக அண்டர்ஸ்டாண்டிங், கள்ள தொடர்பு ஏற்பட்டு விட்டது. இப்போது மைனாரிட்டியா இருக்கக்கூடிய பாஜகவுக்கு திமுக தேவை. திமுக நாளைக்கு ஆட்சியை இழந்த பிறகு மத்திய ஆட்சியில பங்கு கொள்ள வேண்டும் என்ற பாதுகாப்பு கவசம் அவங்களுக்கு தேவை. அதனால இப்போதைக்கு நீங்க எடுத்துக்கிட்டு இருக்கீங்க ஒருத்தர். அதுதான் கரெக்டுங்கிற ஸ்ட்ராட்டஜி நீங்க ஃபாலோ பண்றீங்க. 2 பேரும் ஒத்துக்கொண்ட ஸ்ட்ராட்டஜி. ஆனா நீங்க திமுகவினர் மீது ஊழல் இல்லையா? எத்தனை ஊழல் புகாரு எங்க? இப்ப கூட மின்சாரத்துறை அமைச்சர் மீது 397 கோடி ஊழல் புகார் வந்திருக்குது. அதான் நிலம் வாங்கின, இது நிலக்கரி வாங்கின விஷயத்துல. அது நீங்க என்ன எஃப்ஐஆர் பதிவு பண்ணீங்களா? அதே நிறுவனம், அதே என்ஜிஓ அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது புகார் கொடுத்த போது எஃப்ஐஆர் பதிவு பண்ணீங்க, சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணீங்க. ஆனா நீங்க உங்க அமைச்சர்கள் மீது கொடுக்கும்போது பண்ண மாட்டேங்கிறீங்க. இதுதானே நீங்க பாஜக நடந்துக்கிறது. ஈடியை நீங்க தவறா பயன்படுத்துறீங்க. எந்த அளவுக்கு தவறா பயன்படுத்துறீங்கன்னா, குற்றம் சாட்டப்பட்டவரை தண்டிக்கிறீங்க. பல மாதங்கள் பல வருடங்கள் உள்ள வச்சு அவருடைய மன உறுதியை குலைக்கிறீங்க. அப்படி இருக்க அந்த குற்றச்சாட்டை நான் சொல்லல, உச்சநீதிமன்றம் சொல்லி இருக்கு. திருப்பி திருப்பி சொல்லி எல்லாருக்கும் பெயில் கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க பாஜக இந்த ஈடியை தவறாக ஹேமந்த் சோரன் மீது பயன்படுத்தியது அந்த மக்களை தலைகீழா மாத்திருச்சு. சரிங்க சார், நம்ம அதனுடைய கருத்துக்கு ராஜசேகர் அவர்கள் என்ன சொல்றாரு பாப்போம். சார், ரொம்ப பெருமையா மகாராஷ்டிரால ஒரு மிகப்பெரிய அனாலிசிஸ் பண்ணாங்க. நீங்க சொல்லல, அரசியல் விமர்சகரா அவருடைய கருத்துக்களை முன் வச்சாரா சார்? அழகான வியூகம் போட்டு எங்க நம்ம சறுக்கி இருக்குன்னு பார்த்து அதை ஏறுவதற்கான பல விஷயங்களை முன்னோக்கி எடுத்ததுனாலதான் அந்த வரலாறு வெற்றி. ஆனால் அதே ஜார்க்கண்ட்ல ஈடிய தன்னுடைய ஏஜென்சியா மத்திய அரசு பயன்படுத்தியது மக்களுக்கே மனசுல ஒரு பெரிய வேதனையை கொடுத்துருச்சு. அதனாலதான் இந்த தோல்வி முகம். இல்லை, இப்போ பிரைம் மினிஸ்டர் ஜார்க்கண்டில் திரும்பவும் ஆட்சி அமைத்திருக்கக்கூடிய எக்ஸ்-சிஎம் ஹேமந்த் சோரனுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. இதை எப்படி பார்க்கலாம்?
இல்லை எனக்கு தெரியல, உங்ககிட்ட கேட்குறேன், இதை எப்படி பார்க்கலாம்? இப்போ இடியை வந்து பாஜகவோட எக்ஸ்டெண்டட் ஆர்ம்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய யுகத்துக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் யாருக்கும் கிடையாது. அவங்கவுங்க இண்டிபெண்ட் பாடி இருக்காங்க, அவங்களோட ரூல்ஸ் இருக்குது, ராஸ் இருக்குது, அதன்படி தான் எல்லாருமே செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சம்பவங்களுக்கு இங்கே வந்தாலும் எந்த கட்சிக்காரங்களாக இருந்தாலும் கம்ப்ளைண்ட் பண்ணணும், அதுக்கான ஆதாரங்கள் இருக்கணும், அது அரெஸ்ட் பண்ணுறதுக்கான முகாந்தாரம் இருக்கும் பொழுது தான் அதை செய்ய முடியுமே தவிர சும்மா பண்ண போறது கிடையாது. அவர்களுடைய சொந்த விருப்பு வெறுப்புகளுக்காக எல்லாம் பண்ண முடியாது, பண்றதும் கிடையாது. அதுவும் ஒரு சிஎம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்றதெல்லாம் அதெல்லாம் ஏத்துக்கவே முடியாத அபத்தமான பேச்சுகள். அதாவது குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படவில்லை, பெயில் கொடுக்கல, இதெல்லாம் மக்களுக்கு மிகப்பெரிய கேள்வியை எழுப்பியது. பெயில் கொடுக்காதது பிஜேபி இல்லையா? இங்க வந்து பிஜேபி கட்சியை சார்ந்தவர் வந்து உட்கார்ந்துட்டு உங்களுக்கு பெயில் இல்லைன்னு சொல்றாரு, அப்படியா? அரெஸ்ட் பண்ணவர் அப்படியா பிஜேபிக்காரா? கிடையாது. அவங்களுக்கான லிமிடேஷன்ஸ், அவங்களுக்கான ரூல்ஸ்குள்ளதான் இதெல்லாமே நடந்திருக்கு. அரெஸ்டுக்கும் தண்டனைக்கும் நடுவுல இருக்கிற இடைவெளி எவ்வளோ இருக்குன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? நடைமுறை சட்டம் தமிழ்நாட்டிலையும் இந்தியாலையும் எப்படி இருக்குங்கிறது தெரியும் இல்லையா? இப்போ பெயிலுங்கிறது எப்போ கொடுப்பாங்கங்கிறதும் தெரியும். இதுக்கப்புறம் இந்த கோர்ட்ல கேஸ் நடக்கும், அது எத்தனை ஆண்டு காலம் நடக்குமோ தெரியாது. அது நடந்து முடியும் பொழுது அதுக்கான தீர்ப்பு வெளியே வரும். இதுதானே ப்ரொசீஜர். இது ஒரு சின்ன ஒரு பிக் பாக்கெட்டோ ஒரு சந்தேக கேஸ்ல கைதானாலும் இதுதானே நிலைமை. இதை வந்து யார் நினைச்சா மாற்ற முடியும்? இது இப்போ வந்து பிஜேபி வந்து அல்லல்ல ஒரு சிஎம் அவர் மேலே குற்றம் இருந்ததுன்னா நீங்கள் கைது பண்ணக்கூடாது அப்படி சொல்லியிருந்தா பிஜேபி இஸ் குட். ஹவு ராங் இட் இஸ். உங்களுக்கு ஒன்றுனா ஒரு ஸ்டாண்ட் எடுப்பீங்க அண்ணா மாதிரி, உங்களுக்கு ஒன்றுனா ஒரு ஸ்டாண்ட் எடுப்பீங்க, உங்களுக்கு ஒன்று இல்லைன்னா உங்களுக்கு வேற ஸ்டாண்ட் எடுப்பீங்க. மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டால் அவங்க புத்திசாலி, போடலைன்னா முட்டாள். நீங்கள் காசு கொடுத்தா அது கரெக்டு, மற்றவங்க வந்து அந்த பெண்களுக்கான உதவித்தொகை கொடுத்தா அது வந்து லஞ்சம். அப்போ திமுக அவங்க என்ன பண்ணலாம்? காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிறாங்களே, அந்த கூட்டணி அதே ப்ராமிசஸை வச்சு தானே இங்க சீட்டு ஜெயிச்சிங்க. அந்த சீட்டை ரிசைன் பண்ணுங்க. ஒர்க் இருக்கா? வக்போர்ட பத்தி பேசுறதுக்கு அப்புறம் வருவோம். முதல்ல இதுக்கு ஒர்க் இருக்கா? டிஎம்கே கேட்கறதுக்கு கிடையாது. மகாராஷ்டிரால நீங்க சொல்லலையா 3000 ரூபாய் தருவேன் நீங்களே, 3000 ரூபாய் தருவேன் நீங்களே, எங்க போச்சு? அது எங்க போச்சு? சரிங்க சார், அந்த கேள்விக்கான பதில் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒண்ணுன்னா உங்களுக்கு வந்தா ரத்தம், மத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி. சொல்லுங்க விஜயன் சார், ஒரு வெற்றி வரும்போது அதுக்கான காரணத்தை வந்து மிகைப்படுத்தி சொல்லிடுறீங்க, தோல்வி வரும்போது மட்டும் இந்த தோல்வியை நாங்க ஏத்துக்கவே இல்லை, நாங்க மட்டும் இல்ல இந்தியா முழுக்கவே யாருமே ஏத்துக்கல அப்படின்னு சொன்னீங்க. ஒரு நிமிஷம் கொடுங்க. அதாவது நீங்க வந்து அஸ்ஸாம் முதல்வர் விஸ்வநாத் சொன்ன காங்கிரஸ் கட்சி இருக்கும்போது எவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டுல சொன்னீங்க? அவர் முதல்வராக திமுக எதிர்கட்சியா இருக்கும் போது அதிமுக அமைச்சரா இருந்தப்ப செந்தில் பாலாஜி மீது எவ்வளவு சொன்னாங்க. ஆமாங்க சார், அந்த கருத்துக்களை பதிவிட்டு இருந்தீங்க. இப்ப நம்ம விஜயன் சாரோட கருத்துக்களை கேட்டுட்டு நான் உங்களுக்கு நேரம் தரேன். அது மாதிரி சரிங்க சார், இதுக்கும் சேர்த்தே ஒரு பதில் இப்போ என்ன சொன்னாருன்னா, நான் நண்பர் நந்தகோபால் சாருக்கு முதல்ல நான் சொல்றேன், சாரி நந்தகுமார் அவருக்கு என்ன அப்படின்னு சொன்னார்னா, எங்க தலைவர் திரு ராகுல் காந்தி வெறும் வயநாடுக்கு மட்டும்தான் போனாரு, மத்த இடத்துக்கும் பெருசா கான்சென்ட்ரேட் பண்ணல அப்படின்னா, அவர் உண்மையாவே வந்து அவருடைய டூர் ப்ரோக்ராம் சரியா பார்க்கல. அவர் வெறும் பிஜேபி உடைய டூர் ப்ரோக்ராமா பார்த்துரு, அவர் அரசியல் விமர்சகர் தான், ஆனா வந்து அவர் அதிகமா பார்த்தது வெறும் பிஜேபியினுடைய டூர் ப்ரோக்ராம் தான். இதுல இருந்து தெரியுது எங்க தலைவர் மகாராஷ்டிரால பயங்கரமா பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. என்னுடைய வயநாடுல அந்த அம்மா 13ஆம் தேதி எலெக்ஷன் வரைக்கும் அங்க இருந்துட்டு மறுநாள் இருந்துட்டு பிரியங்கா காந்தி கூட வந்துட்டு மகாராஷ்டிராவுக்கும் ஜர்கந்துக்கும் போயிட்டாங்க. சரி, அதே அவர் திருப்பி கேட்டப்பறாரு, இவ்வளவு பிரச்சாரம் பண்ணி அதுதான் சொல்ற வர முதல்ல அதுக்கு விளக்கத்தை கொடுத்துட்டேன். எல்லாம் ஃப்ரேம் பண்ணி செஞ்சது எல்லாருமே அந்த நெரேட்டிவ்ஸ் எல்லாம் இருங்க. இல்ல சார், நீங்க பேசும்போது அமைதியா இருந்தேன். இல்ல அப்படிலாம் வந்து யாரும் இது ஓட்டு கேட்க மாட்டாங்க, டிபேட் நடத்த முடியாது. இவங்க வந்து அப்ப நான் பேசும்போது நான் பேச விட மாட்டேன். இவங்க எதுவுமே பண்ணல, பேச விடணும். இவங்க கை கட்டி ஓட்டு பார்த்தாங்க. நீங்க கேம்பெயின் பண்ணுங்க, நீங்க ஜெயிச்சிருங்க அப்படின்னு அவங்க வந்து வேடிக்கை பார்த்தாங்க. டிவியேஷன் பண்ணக்கூடாது மேட்டர். ஓகேங்களா? அப்ப அதான் சொல்றேன், தக்காளி யாருக்கு வந்துட்டு ரத்தம் அவரே புரிகிறாரு. அவர் பேசும்போது நாங்க கேட்டுன்னு இருக்கணும். எங்களுக்கு வந்துட்டு ரத்தம் ஊத்தும் போது அவர் தக்காளி சட்னி நினைச்சுப்பாரா? அதுதான் நான் சொல்றேன். இப்ப ராகுல் அவர் சொல்லிட்ட, அவரால் அவர் தவறான கருத்தாவது. ராகுல் காந்தி எல்லா இடத்திலும் பிரச்சாரம் பண்ணாங்க, அது எப்படியோ நடந்தது. அதனுடைய பிரீஃப் முதலே சொல்லிட்டேன், முதல் சுற்றுல உங்களுக்கு சொல்லிட்டேன். ரெண்டாவது வந்துட்டு ஈடியை பத்தி ரொம்ப பெருமையா பேசினாரு. ஈடி வந்து தப்பு நடந்தா ஒரு பிட்பாக்கெட் கேஸ். ஏன்னா ஈடிய வந்து நல்லா தெரிஞ்ச பிஜேபியினுடைய கரை வேட்டி கற்றாத ஒரு அமைப்பு.
என்னதுங்க இடி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் வந்துட்டு பிஜேபியினுடைய கரை வேட்டி கட்டாத ஒரு அமைப்பு. சிபிஐ கூட சில நேரத்துல சிபிஐ கூட அது மாதிரி அவங்க பண்ணிக்கிறாங்க. ஒன்லி ஜுடிஷியல தான் பண்ண முடியல, ட்ரை பண்றாங்க. ரெண்டாவது வந்து அவர் சொன்னாருன்னா இடி வேலை வீடியோ வந்து நாங்க வந்து சொல்லல, இடி என்ன சொல்றது ஃபேரா வேலை செஞ்சா இந்த क्वेश्चन ரைஸ் ஆகாது. அவங்க பிஜேபி கவர்மெண்ட்ல யாரும் சரியா பண்றது இல்ல. அது எதிர்க்க ஆப்போசிஷன் பார்ட்டில எங்க இருக்கிறாங்களோ, வெதர் இஸ் ஜர்க்கண்ட் ஆதி ஏபிபி டெல்லி எங்க இருந்தாலும் அவங்க மேலதான் ஈடியினுடைய சட்டம் பாயுது. அதுதான் கேள்விக்குறி. புரியுதுங்களா? நாங்க ஈடி வந்துட்டு ஏன் பிஜேபி நான் கேக்குறேன், ஹேமந்த் சோரன் மேல உங்களுக்கு வந்து வழக்கு போட்டு ஜெயில தள்ள முடியுது இல்லையா? அஜித் பவாரை மட்டும் வாஷிங் மிஷின்ல போட்டு தொடச்சி எடுத்துட்டு அவருக்கு டெப்டி சிஎம் கொடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஈடி கம்முன்னு இருப்பாங்களா? அப்போ இதுக்கு பதில் சொல்லுங்க. அதனால தயவு செய்து அது ஏன் சார் வாஷிங் மிஷின் எல்லாருமே திரும்ப 70,000 கோடி வந்துட்டு ஊழல் பண்ணிருக்காரு. எத்தனை கோடி? 70,000 கோடி சாதாரண விஷயமா? நீங்க வாஷிங் மிஷின் போட்டு அவர் தண்டனை கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல. அவரை வந்துட்டு என்ன பண்றீங்கன்னா, இவர் அஜித் பவார் இவர் சரத் பவார் பிரிச்சு அவரை வந்துட்டு டெப்டி சிஎம் ஆக்கி அழகு பாக்குறீங்க. இந்த அளவுக்கு கேவலத்தை பண்றீங்க. இதுல வந்துட்டு இப்ப மகாராஷ்டிரால வின் பண்றது உங்களுக்கு பெரிய விஷயமா? அது எந்த அளவுக்கு உள்ள வேலை பார்த்திருப்பாங்க? அததான் நாங்க சொல்ல வரோம். நீங்க எப்படி தமிழ்நாட்டுல ஜெயிச்சீங்க? அததான் சொல்றேன் சார். அப்ப தமிழ்நாட்டுல எப்படி அந்த டிபேட் அப்புறம் பாத்துக்கலாம். இப்ப மகாராஷ்டிராவோ அதனால தயவு செய்து வந்து கம்பேரிசன் பண்ண வேணாம். நீ உங்களை வட்ட வெளிச்சம் வெளியில நல்லா தெரியுது. உங்க இடியோ நீங்க இருக்கிற ஐடியோ அதுக்கப்புறம் சிபிஐயோ எமத்த எல்லாம் ஈவன் டெல்லி போலீஸ் ஒரு வார்த்தை கூட அங்க இருக்கிற டெல்லியினுடைய சீஃப் மினிஸ்டர் பேச்சு கேட்கறதே கிடையாது. இந்த அளவுக்கு வண்டவாளம் வெளிச்சமா இருக்குது. நீங்க நோ பெருசா நான் ஜெயிச்சிட்டேன். சொல்றேன் முதல்ல புரிஞ்சுங்க. எல்லாம் தெரியும், எல்லாம் தெரியும். டெல்லியில எவ்வளவு நாள் போயிருக்கீங்க? நீங்க டெல்லி போயிருக்கீங்க? 3 வருஷம் இருந்திருக்காங்க. புரியுதுங்களா? டெல்லி 3 வருஷம் இருந்திருக்காங்க. சும்மா தனிப்பட்ட முறையில நம்ம எந்த தாக்குதல பார்த்துக்க வேண்டாம். அதெல்லாம் கான்ஸ்டிடியூஷன் தெரியுமா? ஆமா, டெல்லியோட கான்ஸ்டிடியூஷன் என்ன? டெல்லி சிஎம் கேக்குறாங்க, அதுக்கு கருத்து தான் பேசும்போது குறுக்கிட்டு நாகரிகம் கிடையாது. பேசும்போது அமைதியா இருந்தோம். சரிங்க சார், ரெண்டு பேருமே கொஞ்சம் அமைதியா பேசும்போது நான் குறுக்கிட்டா சொன்னாரு, நான் பேச குறுக்கிடல யாருமே. அந்த மாதிரி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் நாகரிகத்தை கத்துக்கணும். சரிங்க சார், ஏத்துக்கணுமா? சரி, கருத்தை தொடருங்க. நான் கருத்தை தான் சொல்ல முடியும். நீங்க அப்புறம் கவுண்டர் கொடுங்க. நீங்க கவுண்டர் கொடுங்க. யாரு கூட புடிச்சு வச்சுன்னு இருக்கிறா? அதனால கருத்து சொல்லும் போது கவுண்டர் கொடுக்கிறது, அது இடையில பேசுறது என்னன்னா டைவர்ஷன் பண்றது மேட்டர். உண்மையை வந்து டைவர்ஷன் பண்ணி வெளியே விடுற. அதனால இன்னைக்கு இவ்வளவு பெருசா பேசிட்டு இருக்கீங்க, எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. இன்னும் மணிப்பூரை போயிட்டு இவ்வளவு காலம் ஆயிட்டு, இப்ப கூட தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்குது. இன்னைக்கு கூட 6 பேரை வந்துட்டு சாவடிச்சு தூக்கி இதுல போட்டிருக்கானுங்க, தண்ணியில போட்டிருக்கானுங்க. அந்த அளவுக்கு இருக்கும் போது கூட ஒரு தடவை கூட போயிட்டு அங்க போயிட்டு பிரதமர் போய் பார்க்கல. அந்த அளவுக்கு பிஜேபி அரசாங்கம் இருக்குது. மகாராஷ்டிரால வந்துட்டு 120 தான், 220 சீட்டு மேல இவங்க ஜெயிச்சிருவாங்களா? யாரும் நம்ப கூடியதுமா பேசுங்க. அது இந்தியா ஃபுல்லா கொந்தளிச்சு போய் கிடக்குது பிஜேபி பத்தி. அந்த அளவுக்கு மக்கள் வந்து வெறுப்புல இருக்காங்க. எல்லாரும் பேப்பர் படிச்சிட்டு இருக்காங்க, நியூஸை பார்த்துட்டு கண் முன்னாடி பார்த்துட்டு மணிப்பூரை பத்தி எரிஞ்சிட்டு இருக்குது 1.5 வருஷம் காலமா. ஆனா அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. இன்னும் போய் பார்க்கல. இன்னைக்கு போறாரு, அங்க பிரேசில் போறாரு, நைஜீரியா போறாரு. அங்க உன்னால இந்தியால இல்லையா மணிப்பூர்? இந்தியால இல்லையா மணிப்பூர்னு கேக்குறேன். சரிங்க சார், நிறைய கேள்விகளையும் சந்தேகங்களையும் விமர்சனங்களையும் வச்சுங்க. இவ்வளவு அதிருப்தியோட மக்கள் ஓட்டு போட்டாங்கன்னா அதை நம்பக்கூடியதாக இல்லைன்னு ஆனா நந்தகுமார் சார் ஒரு பெரிய அனாலிசிஸ் கொடுத்தாரு. அவங்க போட்ட வியூகம் தான் ஏன் நம்ம தோத்து போனோம் கடந்த தேர்தல்ல. நம்மளோட பெர்சன்டேஜ் ஆஃப் votes எவ்வளவு குறைஞ்சிச்சுன்றத களத்துல வேலை செய்யல. அதான் குற்றச்சாட்டு. அவரோட சொந்த யூகம் இல்ல, அந்த யூகத்துல அவர் சொன்ன மத்ததெல்லாம் விட்டுருங்க. களத்தில் காங்கிரஸ் சரியாக வேலை செய்யவில்லை. அதற்கு உங்களுடைய தரவுகள் 100% களத்துல 200% வேலை செஞ்சோம். அததான் சொல்றேன். களத்துல 200% வேலை செஞ்சோம்.
நீங்க தவறான ஒரு யூகத்தை ரெடி பண்ணி தவறான நரேட்டிவை சொல்லி காட்டங்க தோ பட்டங்க கேக்குற நான் தோ காட்டங்க முஸ்லிம்ஸ்க்கு தேனா தோ முஸ்லிம்ஸ்க்கு எல்லாத்தையும் கொடுத்துடுறான் அப்படி இப்படின்னு பயம் காட்டி அது எங்க ஒரு லாஜிக் வேணாமாங்க. அங்க வந்து வரதவால எல்லாம் வந்துட்டு ஃபார்மர்ஸ் எல்லாம் சூசைட் பண்ணி சாவுறான், ஜனங்களுக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் எதுவுமே கிடைக்கல. நீங்க வந்துட்டு ஜெயிச்சுட்டு அது ஹிஸ்டாரிக்கல் வின்னு சொன்னா ஏதாவது நம்பக்குரியமா இருக்கணும். சரிங்க சார், நம்ம நந்தகுமார் அவர்களுடைய கருத்துக்களை கேட்கலாம். இப்ப ஜார்க்கண்ட்லங்க சார், சோ இந்த வியூகம் அங்க பலிச்சது, ஓகே, வெரி ஹாப்பி பிஜேபிக்கு. ஆனால் இங்கு ஜார்க்கண்ட்ல ஹேமந்த் சோரன், அந்த இடி, இந்த மாதிரியான வரிசையான குற்றச்சாட்டுகள் மக்களோட மனசுல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியதா? அதுதான் இந்த தேர்தலில் எதிரொலித்ததா? ஜார்க்கண்டில் வந்து என்னென்னா அவங்க வந்து அங்கே பாப்புலேஷன் அந்த டெமோகிராஃபியே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டெமோகிராஃபி. அங்கே வந்து ட்ரைப்ஸ் வந்து ஜாஸ்தி. இப்போ பிஜேபி கூட வந்து என்னென்னாக்கா ஜார்க்கண்டில் ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் விளையாண்டாங்க. யூனிஃபார்ம் சிவில் கூட நாங்கள் வந்தால் கொண்டு வருவோம்னாங்க. ஆனால் ஜார்க்கண்டினுடைய ட்ரைபல்ஸை வந்து நாங்கள் அதுலேருந்து ஒதுக்கி வச்சுருவோம், அவங்க கலாச்சாரத்துக்கு மதிப்பு கொடுப்போம்னாங்க. அப்போ அதனால் வந்து பிஜேபி வந்து அந்த இடத்துல ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் எடுக்குங்கிறது யதார்த்தமாகவே தெரியுது. ரெண்டாவது வந்து உங்களுக்கு அவரை வந்து ஜெயிலில் போட்டது இந்த பிரச்சனை. ஏன்னா இன்றைக்கி ஈடியை வந்து பிஜேபி எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும், அதை நம்ம சொல்ல வேண்டியதில்லை. என்னுடைய கேள்வி, ஒரே ஒரு கேள்வி என்னென்னா, ஓகே நீங்கள் வந்து பிஜேபி ஈடியை வந்து நாங்கள் குற்றம் செஞ்சவங்க மேலே தான் நாங்கள் பண்ணுறோன்னா ஏன் வந்து நாங்க பண்ணல, பிஜேபிக்கும் ஈடிக்கும் சம்பந்தமே இல்லைன்றாங்களே. இல்ல, அப்படி இருந்தாலும் அந்த ஈடி எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுடைய நெட் ரிசல்ட் என்ன? அப்ப நீங்க எத்தனை பேர்த்து மேல நடவடிக்கை எடுத்து எத்தனை பேர்த்த வந்து நீங்க குற்றம் சாட்டப்பட்டவரா நிரூபிச்சு தண்டனை கொடுத்திருக்கீங்க? அப்போ ஒண்ணு இல்லை. இப்ப இதே வந்து நம்ம ஒரே நிமிஷம் நான் பேசிடுறேன். ஒண்ணு இப்போ நம்மளுடைய அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் வந்து இது வரைக்கும் எல்லாருமே சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா, இது வரைக்கும் சீஃப் மினிஸ்டராக இருந்தவங்க வந்து அக்யூஸ்ட் ஆகி கன்விக்ட் ஆனவங்க இவங்க தான் நம்பர் 1 அப்படின்னு சொல்றாங்க. என்னுடைய கேள்வி என்னன்னா, ஜெயலலிதா அவர்களுடைய வழக்கினுடைய தீர்ப்பு எப்போ வந்துச்சு? ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது வந்துச்சா? விசாரணை என்னைக்கு விசாரணை முடிஞ்ச தேதி என்ன? எத்தனை நாட்கள் மாதம் கழிச்சு ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு? அதுவும் ஏன் அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு? சசிகலா அம்மையார் வந்து அவங்களுடைய உடை நடை பாவனை எல்லாத்தையும் சந்திரமுகியாவே மாறி போனாங்கன்னு சொல்ற மாதிரி அவங்களா ஒரு ஜெயலலிதாவை மாறி அவங்க அரியணைக்கு வரணும்னு முயற்சி எடுத்தனால பிஜேபிக்கு அது பிடிக்கல. சசிகலா வரக்கூடாதுன்னு அவங்க நினைச்சனால அவசரமா அதனுடைய தீர்ப்பு வந்து வெளியே ஆரம்பிச்சது அப்படின்றீங்களா? ஆமா. அப்போ என்னன்னா, நமக்கு நீங்க எந்த இன்ஸ்டிடியூஷன் வேணா இருக்கட்டும், எந்த மேல யார் மேல வேணாலும் நீங்க நடவடிக்கை எடுங்க, அதுக்கு தான் இன்ஸ்டிடியூஷன்ஸ். பட் இது வந்து யதார்த்தமாவே வந்து நமக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு வித்தியாசம் ரொம்ப எவிடென்ட்னு சொல்லுவோம் இல்ல, அப்பட்டமாவே தெரியுதே. அப்ப அந்த அப்பட்டமா தெரியும் போது வந்து அது யாரா இருந்தாலும் கேள்வி கேட்க தானே ஆரம்பிப்பாங்க. ஏன் வந்து நம்ம எல்லாத்தையும் விட்டுடுங்க, ஆர்எஸ்எஸ் வந்து பிஜேபிக்கு 2024 எம்பி தேர்தல் எலெக்ஷன்ல சப்போர்ட் பண்ணாததுக்கு மெயின் ரீசன் அஜித் பவாரை இவங்க உள்ளார சேர்த்துனது. அதுதான் ஃபர்ஸ்ட் ரீசன். அப்ப அந்த மாதிரி இப்ப ஆர்எஸ்எஸ் வந்து இவங்க வந்து இல்லைன்னு சொல்ல போறாங்களா? பிஜேபி ஆர்எஸ்எஸ் எங்க மேல பிரச்சாரம் பண்ணதுன்னு சொல்ல போறாங்களா? அப்போ இது என்னன்னா, அவங்க எல்லாத்தையுமே பயன்படுத்துறாங்க. அப்போ இதே வந்து நம்ம இங்க இப்போ பிஜேபி வந்து எனக்கு என்ன ஆதங்கம்னா, இவர் கூட கேட்டார், இவர் வந்து பிஜேபியினுடைய டூர் ப்ரோக்ராம் தான் பார்க்கலாம். இல்ல, நான் வந்து ஒரு நடுநிலையான ஒரு அரசியல் விமர்சகரா நான் என்ன பார்க்கறேன்னா, இந்த நாட்டில் யாரு ஜெயிச்சாலும் தோத்தாலும் ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும். அப்ப இந்த ஹரியானால வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சது, அதையும் விட்டீங்க. மகாராஷ்டிரால அருமையான வாய்ப்பு விட்டுச்சு, அதையும் விட்டீங்கிற ஒரு ஆதங்கத்துல நான் பேசிக்கிட்டு இருக்கேன். குற்றச்சாட்டா இல்ல. இப்ப இந்த 2 மாநிலத்திலையும் நீங்க ஜெயிச்சிருந்தா இன்னைக்கு எவ்வளவு பெரிய ஒரு செக்மேட்டை வந்து நீங்க பிஜேபிக்கு கொடுத்திருக்கலாம். அப்ப நம்ம பிஜேபி வந்து எந்த அளவுக்கு சிறப்பா செயல்படணும், ஒரு மத்திய அரசாங்கமான எப்ப வந்து அவங்களுக்கு ஒரு பயம் வந்தாதானே செய்வாங்க. இப்ப ஒண்ணு இல்ல, உதாரணத்துக்கு பிஜேபி வந்து எகென்ஸ்ட் ஃப்ரீபீஸ். ஏன்னா நான் இவர் சொல்ற மாதிரி டூர் ப்ரோக்ராம்லாம் படிக்கிறது இல்ல, ஒவ்வொரு கட்சியினுடைய வாக்குறுதியும் எல்லாத்தையும் படிப்பேன், அவங்களுடைய ப்ராபகண்டா அஜெண்டா எல்லாத்தையுமே படிப்பேன். இந்த 2024 எம்பி தேர்தலில் ஃப்ரீபீஸ் இல்லாத ஒரு மேனிஃபெஸ்டோ யாருதுன்னா பிஜேபி. இதுதான். அதுல 2 ஒண்ணு 80 கோடி மக்களுக்கு அந்த தானியங்கள் கொரோனா டைம்ல கொடுத்ததை கண்டினியூ பண்ணுவோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த உழவர்களுக்கு வந்து 6000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கிறத நாங்க கண்டினியூ பண்ணுவோம். அதை தவிர பெரிய ஃப்ரீ இஷ்யூஸ்ல காங்கிரஸ்லயும் வந்து நிறைய இருந்துச்சு, திமுகவிலையும் நிறைய இருந்துச்சு. இது எல்லாமே நம்ம பார்த்தோம். அப்ப இந்த மாதிரி இருந்த பிஜேபி இப்ப மகாராஷ்டிரால எம்பி எலெக்ஷனுக்கு அப்புறம் நம்ம ரொம்ப சறுக்கிட்டு இருக்கும் போது நீங்க எந்த மாதிரி ஆயுதத்தை கையில் எடுக்கிறீங்க? பிஜேபி இவ்வளவு ஃப்ரீபீஸ், இவ்வளவு அனௌன்ஸ்மெண்ட். அப்ப என்ன ஆகுதுன்னா, நான் வெற்றி நீங்க பிஜேபி அடையறத பத்தி ஒன்னும் பிரச்சனை இல்லை, காங்கிரஸ் தோக்கிறது ஜெயிக்கணுங்கிறத நம்ம நினைக்கிறோம், ஆனா பிஜேபி ஜெயிக்கிறதையும் வாழ்த்துறோம். ஆனா இந்த வெற்றி அடைந்த விதம் எனக்கு பயமா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் 1000 ரூபாய் ஆனதுங்கிறது கர்நாடகாவில் 2000 ரூபாய் ஆச்சு,
மகாராஷ்டிரால இன்னைக்கு 1500 ரூபாய் ஆச்சு. இதே காங்கிரஸ் வந்து மகாராஷ்டிரால 3000 நாங்க. இது எங்க போய் முடிய போகுது? அப்ப இன்னைக்கு வெற்றி மட்டும் முக்கியம் இல்ல. இன்னைக்கு வந்து கொடுங்க 1000 ரூபாய் கொடுத்து 2000 ரூபாய் 2000 1000 ரூபா 33 ரூபாய், ஒரு நாளைக்கு 1500 ரூபானாக்கா 48 ரூபாய். இதுல ஒரு குடும்பம் பொழைச்சிட முடியுமா? அப்போ நான் என்ன சொல்றேன்னா 10000 ரூபாய் கொடுங்க. இல்ல ராஜீவ் காந்தி சொன்னார் இல்லையா, ராகுல் காந்தி சொன்னார் இல்ல, 1 லட்சம் ரூபாய் டக்கா டக் டக்கா டக்குன்னு நீங்க 1 லட்சம் ரூபாய் கூட கொடுங்க. சட்டியில இருக்கா அகப்பையில் எடுத்து போடுறதுக்கு? சர்ப்ளஸ் பட்ஜெட் வச்சிருக்கீங்களா? சட்டியில என்ன வரணுமோ அதற்கான தொலைநோக்கு திட்டங்களை தான் அதை நீங்க நோக்கி போகும்போது இப்ப பிஜேபிக்கு இன்னைக்கு ஜெயிச்சிட்டாங்க. எப்படி ஹூக் ஆர் குரூக் ஜெயிச்சாச்சு. இப்ப இந்த திட்டத்தின் மூலமா 1500 ரூபாய் முற்றும் திட்டத்தின் மூலமா வருஷத்துக்கு 50,000 கோடி பினான்சியல். சரிங்க சார், நிறைவான கருத்துக்கள் மற்றவர்களிடம் கேட்க வேண்டும் சார். உங்களுடைய நிறைவான கருத்து ஒரு வரியில். நிறைவான கருத்து என்னன்னா, ஜர்க்கண்ட்ல ஜெயித்து மிகப்பெரிய மகிழ்ச்சியை தருகிறது. அதற்கான அந்த ஜனங்களுக்கு என்ன பண்றதுன்னு காங்கிரஸ் கூட்டணி கண்டிப்பா பண்ணும். மகாராஷ்டிரால தோத்ததை வந்துட்டு என் கருத்தை சொல்றேன். அதற்கான ஆலோசனைகள் எப்படி தோத்ததுன்றத எங்களுடைய CWC காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டியில கண்டிப்பா அதுக்கான எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. இன் ஃபியூச்சர்ல அது மாதிரி நடக்காத அளவுக்கு எந்தெந்த முயற்சிகள் எடுக்கணுமோ அதுக்கான முயற்சிகள் அதுக்கேத்த மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லா போடுவீங்க அப்படின்னு கண்டிப்பா. நன்றி சார். உங்களுடைய நிறைவான கருத்து. 2014 இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஒன்று. ரெண்டாவது, ஒரு ஆட்சி நல்ல முறையில் நடந்தது அப்படிங்கிறதுக்கு வெற்றி தான் இப்போ கிடைச்சிருக்கிற மகாராஷ்டிராவோட விக்ட்ரி, ஆஸ் வெல் ஜார்க்கண்டோட விக்ட்ரி. ஏற்கனவே நடந்த ஆட்சி மக்களுக்கு நிறைய நலத்திட்ட பணிகள் செய்திருக்காங்கங்கிறதுக்கான விஷயந்தான். போகிற போக்கில் அப்படியே அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து மகாராஷ்டிராவில் இருக்குது, எதுவுமே பண்ணலை அப்படின்லாம் சொல்லிட்டு போகிறாங்க. கடந்த 5 ஆண்டுகளில் அதில் அந்த 2.5 வருஷத்தில் மட்டும், ஏக்நாத் ஷிண்டே சிஎம் ஆன 2.5 வருஷத்தில் மட்டும் 60 லட்சம் எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஃபேக்ட்ரிஸ் ஆக்டிலேருந்து 20 பீப்புளுக்கு கம்மியாக ஒர்க் பண்ணக்கூடிய ஃபேக்ட்ரிஸை எக்ஸாம் பண்ணியிருக்காங்க. ஷாப் ஆக்டை எல்லாத்தோட க்ரைட்டீரியாவையும் கீழே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ தட் பீப்புள் கேன் ஒர்க் ஃப்ரீலி. எம்ப்ளாய்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 30% இந்தியாவில் இருக்கக்கூடிய எம்ப்ளாய்மெண்ட்டில் மகாராஷ்டிராவில் மட்டும் 30% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதெல்லாம் மக்கள் பார்க்குறாங்க. நீங்க என்னதான் பொய்ய கத்தி இந்த பார்த்ததுதான் இந்த வெற்றிக்கு ஒரு வித்தாக அமைந்ததுன்னு சொல்லியிருக்கீங்க. நன்றி. கலை சார், உங்களுடைய நிறைவான கருத்து ஒரு வரியில். நான் வந்து இப்ப ஒரு வரியில என்ன சொல்லணும்னா, காங்கிரஸ் பிரமுகர் என்ன சொன்னாரு, ஏன் பிரதமர் வந்து மணிப்பூர் போகலன்னு சொன்னாரு. பிரதமர் மணிப்பூர் போனாலும் அந்த பிரச்சனை தீராது. பிரதமர் வந்து உலகத்தில் நடக்கிற பல போராட்டங்கள் சண்டைகளை எல்லாம் நிறுத்துறதுக்கான முயற்சிகள் இறங்குறாரு. ஆனா மணிப்பூர்ல கடந்த 2 ஆண்டுகளாக நடக்கக்கூடிய தன்னுடைய நாட்டுல அவரால் அந்த முடிவுக்கு கொண்டு வர முடியல. சரி, அவர் ஏன் போகலன்னு கேள்வி வைக்கிறார். கள்ளக்குறிச்சிக்கு ஏன் தமிழக முதல்வர் போறாருன்னு சொல்லி போகலன்னு சொல்லி. சரிங்க சார், நன்றி சார். உங்களுடைய கேள்விகளையே நிறைவான கருத்தா நான் எடுத்துக்கிறேன். நன்றி சார், நன்றி. இன்றைய விவாதத்தில் கலந்து கொண்ட அத்துணை பேருக்கும் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். நேயர்களே, மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது தமிழரசி சிவகுமார்.